ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற வாசகத்துக்கு இணங்க தர்மத்தோடும் தன்னலமற்றும் மாணவர்களின் நலனுக்காக உங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிசி பயிற்சி மையத்தின் சார்பில் இன்றைய இந்த இனிய நாளில் உங்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். உண்மையிலேயே இந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி நாளாக அமையும் என்ற நல்ல நம்பிக்கையோடு இன்றைய வகுப்பை நம்ம தொடங்க இருக்கிறோம். இன்றைய தினத்திலிருந்து இந்த சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு யாருக்கானது அப்படின்னு பார்த்தோம்னா, அரசு பள்ளியில் ஏற்கனவே பணியாற்றி இருக்கிற நம்மளுடைய ஆசிரியர்களுக்காக தான் இந்த சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்ற ஒரு தேர்வு பயிற்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். நேற்றைய முன்தினம், அதாவது 19ஆம் தேதி ஒரு கால்ஃபர் வந்தது டிஆர்பி வெப்சைட்டில். நானும் பார்த்தேன், பெரும் மகிழ்ச்சியாக தான் இருந்தது. உண்மையிலே பரவாயில்ல, நிறைய பேர் எழுதாமல் இருந்தாங்க, மீண்டும் இதை எழுதிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தோம். அதை பார்த்த ஒரு அரை மணி நேரத்தில் அந்த வெப்சைட்லேருந்து நீக்கிட்டாங்க. என்ன அப்படின்றது மிகப்பெரிய ஒரு குழப்பம்தான். மேலும் மேலும் ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய குழப்பமான சூழலையே ஏற்படுத்திட்டு இருக்கு. இன்றைய அரசாங்கம் ஒரு தெளிவான வரையறை நமக்கு கொடுக்கல அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தர்மசங்கடமான ஒரு சூழல் தான். ஆசிரியர் பெருமக்களாகிய நீங்க ஒரு தெளிவான முடிவெடுத்து உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக ஒரு தகுதி தேர்வை எழுதியவர்களுக்கு மட்டுமே பதவி உயர்வில் வாய்ப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே ஏற்கனவே ஆசிரியராக பணியாற்றிருக்கிறவங்க இந்த தகுதி தேர்வை எழுதி பாஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு விதி. அந்த விதிக்கு நாங்கள் தான் நம்ம இன்றைய தினத்திலிருந்து நம்ம படிக்க தொடங்குறோம் அப்படின்னு பார்க்குறோம். எல்லாருமே இந்த கால்ஃபர் பண்ணதையுமே ரொம்ப ஆவலாக இருந்தாங்க. இதை ஈவினிங்கே எடுத்துட்டு வேலைக்கு மீண்டும் ஒரு ஆசிலேஷன். ஏனென்றால் ஆசிரியருக்கான சங்கங்கள் அனைத்துமே நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சரை பார்த்து ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இதில் எங்களுக்கு 50% மதிப்பெண் இருந்தால் போதுமானது என்ற விதி தளர்வு செய்யணும் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அது இல்லாமல் ஆசிரியர் பணிக்கு எங்களுக்கு ஏற்கனவே முன்னவே நியமனம் பண்ணவங்களுக்கு தளர்வு கொடுக்கணும், அதாவது இதுலேருந்து எக்ஸப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் உள்ளடக்கி தான் நம்மளும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாமே நிச்சயமாக ஏதாவது இந்த அரசாங்கம் நமக்கு விதி தளர்வு கொடுக்குமா, அல்லது டெட்டே வேணாம் என்ற ஒரு அறிவிப்பு வருமா அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் பெருசாக ஒன்றும் நடக்காது. அதை பற்றிலாம் நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்கன்னா ஏமாற்றம் உங்களுக்கு தான் மிஞ்சும். நிச்சயமாக இது போன்ற தகவல் எல்லாம் நம்பி ஏமாற வேண்டாம். நீங்கள் வீட்டில் இருந்து கூட சுயமாக படிச்சுக்கலாம். உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கங்க. எதிர்காலத்துக்காக பதவி உயர்வில் போகணும் அப்படின்னீங்கன்னா நிச்சயமாக உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்வது உங்களுடைய கட்டாய பணியாகும். அப்படி நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக்கினா மட்டும்தான் அதுக்கடுத்து ப்ரொமோஷனில் நீங்கள் போவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். எனவே அதற்காகவே உங்களுக்காகவே இன்றைய தினம் இந்த பயிற்சி வகுப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இன்றைய நாளில் தமிழோடு முதல்ல எப்பயுமே நம்ம தொடங்குவோம். கடந்த ஆகஸ்ட் 21ஆம் தேதி நம்ம ஒரு பயிற்சி வகுப்பு ஆரம்பித்தோம். தமிழகம் முழுவதும் ஒரு 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களும் ஆசிரியர் பெருமக்களும் படித்தாங்க. நிறைய பேர் நல்ல மதிப்பெண் எடுத்திருக்காங்க. அதாவது 115, 109, 107, 98, 99 இந்த மாதிரியெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. பொது பிரிவு மாணவர்கள் கூட நிறைய பேர் 100க்கு மேலே எடுத்திருக்கிறாங்க. இடஒதுக்கீடு மாணவர்கள்லாம் நிறைய 90, 95 எடுத்திருக்காங்க. ஒரு 2.5 மாத காலத்தில் நம்ம காஞ்சி எக்ஸலன்ட்ல பயிற்சி அளித்ததன் விளைவாக நல்ல மதிப்பெண்களை எடுத்திருக்கிறாங்க. நீங்கள் வராத சப்ஜெக்டை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. நாங்கள் வீடியோ போடும்போது கூட எப்படி நாங்கள் எங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, மெட்டீரியல் என்று அலைய வேணாம், மெட்டீரியல் ஃபோபியான்றது மறந்துடுங்க. முதல்ல அந்த மாதிரி ஒரு ஃபோபியாவே இருக்கக்கூடாது. நாங்கள் என்ன வகுப்பில் கொடுக்குறோமோ அது ப்ளஸ் டெஸ்ட்டு, ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கு மட்டும் மெட்டீரியல் கொடுப்போம், அதை மட்டும் பார்த்தா போதுமானது, நிறைய மதிப்பெண்ணை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன் அப்படி நாம சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த டெட்டில் பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு 2 பாடப்பிரிவுகள் இருக்கு. அந்த 2 தாள்லையுமே கொடுத்திருக்கக்கூடிய பாடப்பிரிவுகளில் மொத்தம் 150 வினாக்கள் இருக்கும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இதுல பொதுவா இருக்கக்கூடியது, அதாவது பேப்பர் 1, பேப்பர் 2க்கு பொதுவா இருக்கக்கூடியது தமிழ், அப்புறம் இங்கிலீஷ் பொதுவா இருக்கும். சைல்டு டெவலப்மெண்ட் கொஞ்சம் மாறி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அது இல்லாமல் மேக்ஸ் இங்கே இருக்கு பேப்பர் 1ல், பேப்பர் 2 மேத்தமெட்டிக்கல் சயின்ஸில் மேக்ஸ் இருக்கும். இதெல்லாம் பொதுவான பாட பிரிவுகள். இதெல்லாம் உள்ளடக்கி 2 பேப்பர் இருக்கணும்னு நீங்கள் நல்லாவே படிச்சிருக்கிறீங்க. இப்போ நம்ம இருக்கிற 150 வினாக்கள்ல 150க்கு 150 எடுக்கணுன்றது நம்ம நோக்கம் அல்ல. 150க்கு 82 எடுத்தா போதும். அவதான் அதாவது தகுதியானா போதுமானது. நான் நிறைய மதிப்பெண் வாங்கணும் அப்படின்றது நம்ம நோக்கமா அல்ல. அப்போ நீங்க 82 எடுக்கிற மாதிரி உங்களை நீங்க தயார்படுத்திக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க உங்களே தயார்படுத்தி விட்டுருவோம். அதனால அதை பத்தி கவலையே வேண்டாம். நிறைய ஆசிரியர் பெருமக்கள் என்ன நம்பிட்டு இந்த எக்ஸாமை எழுதாம விட்டுட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நிச்சயமாக நமக்கு விதி தளர்வு கொடுப்பாங்கன்னு தான் நம்பி எழுதாம விட்டுட்டீங்க. இப்போ புதிதாக நீங்க என்கொயரி பண்றவங்க, இங்க அட்மிஷன் வந்து கேட்கறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஏதாவது அரசாங்கம் மதிப்பெண் குறைப்பாங்களா அப்படின்ற நோக்கத்துல கேட்க வரல, அட்மிஷனுக்கு வரல. நிறைய பேர் அப்ளையே பண்ணல, எக்ஸாமே எழுதல. அந்த மாதிரி ஏமாற்றத்தோடு இருக்கக்கூடியவங்க தான் இது மீண்டும் நீங்க இந்த தேர்வை தொடர்ந்து எழுதணும் அப்படின்னு வந்துட்டு இருக்கீங்க. எனவே இனியும் வந்து அரசாங்கம் நமக்கு ஏதாவது விதி தளர்வு பண்ணோம் அல்லது வந்து டெட்டு கால்ஃபரே இல்லாம பண்ணிடுவாங்க நமக்கு அப்படின்லாம் நினைக்காதீங்க. நிச்சயமாக வரையறுக்கப்பட்ட ஒரு டெட்டு தேர்வை வந்து வைப்பாங்க. அது ஜனவரி மாதத்துல இருக்கும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஓரிரு தினங்கள்ல நிச்சயமாக நமக்கு அந்த சிலபஸ்ல அந்த கால்ஃபர்ல ஏதாவது கொஞ்சம் மாற்றம் பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க. அதன் அடிப்படையில் 82 மதிப்பெண் வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்க தயார் பண்ணிக்கங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது தமிழ் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த பேப்பர் 1 பேப்பர் 2ல 150 வினாக்களுக்கு தான் நான் தொடங்கினேன். 150 வினாக்கள்ல எப்படி நம்ம எளிமையா எடுத்துடலாம் குறைவான நாள்ல அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொன்னோம். அதை தான் நம்ம மாணவர்கள் பெரும்பான்மையாக ஃபாலோ பண்ணதுனால நிறைய பேர் வந்து 82க்கு மேலே, குறிப்பாக வந்து இன்ன வரலையும் டிஆர்பி வந்து அஃபிஷியலாக ஒரு கீ விடலை, நம்ம விட்டுருக்கோம், டென்டேட்டிவ் கீ விட்டுருக்கோம். அதே போல் பல கோச்சிங் சென்டர் வந்து டென்டேட்டிவ் கீ விட்டுருக்குறாங்க. அதை பார்த்து எந்த பயிற்சி மையம் சொல்கிறது சரி அப்படின்லாம் பார்த்து ஒரு சில வினாக்களுக்கு ஒவ்வொருத்தர் கொஞ்சம் மாற்றி சொல்லியிருப்பாங்க. அப்படி ஒரு 2 அல்லது 3 வினாக்களுக்கு தான் கொஞ்சம் ஆசிலேஷன் இருக்கும். அந்த 2-3 வினாக்களை நம்ம அபிஷியலா ஒரு கீ வந்துருச்சுன்னா கொஞ்சம் நிம்மதியா பெருமூச்சு விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. கூடிய விரைவில் வந்துடும். அதை பார்த்துட்டு கூட நீங்க முடிவு பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்ப அதை பார்த்துட்டு வந்தா வாழ்த்துக்கள், வரல அப்படின்ற இருக்கிறவங்க எல்லாம் அடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. மீண்டும் இருக்கக்கூடிய ஒரு 2 மாத காலத்துல இந்த டெட்டு தேர்வை பாஸ் பண்றது ரொம்ப எளிதுதான். நீங்க என்ன பண்ணணும், நல்லா வந்து 150க்கு 150 எடுக்கணும்ன்றது அவசியம் இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ் நல்லா வரும், அப்புறம் தமிழ்ல படிச்சுக்கணும். அடுத்து வந்து இங்கிலீஷ் ஓரளவுக்கு இங்கிலீஷ்ல வாங்கிக்கணும் மதிப்பெண்ணு. அதுக்கடுத்து மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் தான் மேக்ஸ், சோசியல் சயின்ஸ் தான் சோசியல். இப்படி மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஒரு அதாவது சைக்காலஜி அப்படின்ற டாபிக் வந்து நிறைய பேத்துக்கு அது ரொம்ப டஃப்பா இருக்கு சார், எங்க சார் படிக்கணும், அதுக்கான மெட்டீரியல் எங்க சார் அப்படின்னு அதுக்கான சிந்தனைகளை நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்காகவே சைக்காலஜியை பத்தி நீங்க ஒரே பண்ணாதீங்க. எவ்வளவுதான் படிச்சாலும் சைக்காலஜில 10ல இருந்து 15 கொஸ்டினுக்கு மேல பெரும்பான்மை எடுக்கவே முடியாது. ஸோ கிடைக்கிற மெட்டீரியல் நம்ம கேதர் பண்ண நாலேஜ் அதுவே சைக்காலஜிக்கு போதுமானது. அது கூட நம்ம என்ன பண்ணணும், இப்ப சைக்காலஜில 30 கொஸ்டினை விட்டுட்டு மீதி இருக்கிற 120 வினாக்களுக்கு நம்ம போட்டி போடுவோம். அப்படிதான் நம்ம அப்பீர் ஆகணும். அப்பதான் படிக்கிறதுக்கு நம்மளை தயார் பண்ணணும். இந்த மாதிரி நீங்க சைக்காலஜியை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப அதிகமான செலவினம் பண்ண தேவையில்ல. அதுக்காகவே மைண்டை போட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. ஐயோ சைக்காலஜிக்கு உரிய மெட்டீரியல் எந்த சென்டருமே கொடுக்கலையே, நிறைய நடத்தவே, எனக்கு நான் படிச்ச காலத்துல அப்படி இல்லையே. நிறைய பேர் பிஎட் காலேஜ் பக்கமே போயிருக்க மாட்டேங்க. நிறைய பேர் வந்து என்னது இந்த கல்லூரிக்கு போகாமே வந்து தேர்வுகளை மட்டும் நேரடியாக எழுதிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். அட்டண்டன்ஸ் இல்லாம நிறைய பேர் போய் எழுதிருப்பீங்க இல்லையா. அவங்க இர்ரெகுலர்ல நீங்க போய் நிறைய பேர் பிஎட் பண்ணிருப்பீங்க. அவங்களுக்கு தான் கொஞ்சம் பயம் இருக்கும், ஐயோ எனக்கு வந்து சைக்காலஜியே தெரியலையே அப்படின்னு. அதை பத்தியெல்லாம் பயமெல்லாம் விட்டுருங்க. சைக்காலஜி பத்தி கவலையப்படாதீங்க. நாங்க இனிமே நடத்தக்கூடியது அதை மட்டும் பாருங்க. ஆசிரியர் பெருமக்களாகிய நீங்க நிறைய பேத்துக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்களை நீங்க தயார் பண்ணி வெவ்வேறு வேலைகளுக்கு நீங்க அனுப்பியிருக்கிறீங்க. எனவே நீங்க உங்களால நிச்சயமாக முடியும். எதிர்கால சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய மிக முக்கியமான பணியில நீங்க இருக்கிறீங்க. எதிர்கால சமுதாயம்ன்றவங்க இன்றைய மாணவர்களை நீங்க வந்துதான் எதிர்கால சமுதாயத்தை நல்ல திறம்பட உருவாக்கக்கூடிய பணி வந்து உங்களுக்கு சிறப்பா செயல்படுறீங்க. அவங்களுக்கு நாங்க பெரிய அளவுக்கு சொல்லணும்னு இல்லை. என்ன ஒண்ணு அப்படின்னாக்கல, ஆசிரியர்களுக்கு என்ன பெரும் பிரச்சனையா இருக்கும் அப்படின்னா, ஒரு இங்கிலீஷ் டீச்சர் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். அந்த இங்கிலீஷ் டீச்சருக்கு ஒரு 10-15 ஆண்டு காலமா இங்கிலீஷை மட்டும்தான் 10வது வரை கிளாஸ் எடுத்திருப்பாங்க. மீதி எந்த சப்ஜெக்டும் படிச்சிருக்கவே மாட்டாங்க. தமிழ் ஆசிரியர் இருக்கிறவங்க தமிழை மட்டும்தான் 6ல இருந்து 10 வரை தமிழை மட்டும்தான் எடுத்திருப்பாங்க. மீதி எதுவுமே சோசியல் சயின்ஸ் மற்றவங்க எல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க. அதே போலதான் ஒரு சயின்ஸ் டீச்சர் இருக்கிறாருன்னா மேக்ஸ் எடுத்திருக்கவே மாட்டாரு, சயின்ஸை மட்டும் எடுத்திருப்பா. அப்படி அப்போ மேக்ஸ் எடுக்கல, தமிழும் எடுத்திருக்க மாட்டாரு, இங்கிலீஷும் எடுத்திருக்க மாட்டாரு. ஆனா அந்தந்த சப்ஜெக்ட் டீச்சருக்கு அந்தந்த சப்ஜெக்ட்ல மட்டும் நல்ல வெல் நாலேஜ் இருக்கும். ஆனா மற்ற சப்ஜெக்ட்ல இல்லாம இருக்கும். அது அந்த மாதிரி செயல்பட்ட ஒரு 15 ஆண்டு காலமா இருக்கிற ஆசிரியர்களுக்கு தான் இது ஒரு பெரிய கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும். அவர்களுக்காக இந்த சிலபஸ்ல நிச்சயமா கடினமாக வினாக்கள் இருக்காது, மிக எளிமையா தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளவு கடினமா கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்க போறோம். நம்மளுடைய பயிற்சி வகுப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விளம்பரத்துல எப்படி கொடுத்தோம்னா, தினந்தோறும் அதாவது நீங்க ஆசிரியரா இருக்கிறதுனால பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு 6 மணிக்கு மேலதான் வீட்டுக்கு வருவீங்க. அதனால 6 மணிலிருந்து 8 மணி வரை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நேரடியா வந்த ஆசிரியர் பெருமக்கள் என்ன எங்க கிட்ட
கேட்டுக்கொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் வீட்டுக்கு வரதுக்கு 6 மணி ஆயிடுது. நாங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிட்டு உட்கார்றதுக்கு எனக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். எனவே 6:30 to 8:30ன்னு உங்க டைமை மாத்தினா கொஞ்சம் சரியா இருக்குமே அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. எனவே பெரும்பான்மையான ஆசிரியர்கள் விருப்பத்துக்கு இணங்க நாங்க என்ன பண்றோம் அப்படின்னாங்களே 6 மணிக்கு ஆரம்பிக்கலான்ட்டு முயற்சி பண்றோம். ஒருவேளை நிறைய பேர் அதுல ஜாயின் பண்ண முடியலன்னா 6:30லேருந்து ஆரம்பிச்சிருவோம். அப்போ 6:30லேருந்து 8:30 வரை தினந்தோறும் ஒரு 2 மணி நேரம் உங்களுக்கு வகுப்புகள் நடைபெறும். எல்லா வகுப்புமே தமிழ் நடக்கும், இங்கிலீஷ் நடக்கும், சைக்காலஜி நடக்கும், அதே போல மேத்ஸ் நடக்கும், அப்புறம் சோசியல் சயின்ஸ் நடக்கும், சயின்ஸ் நடக்கும். எல்லா டாபிக்கும் பேப்பர் 1 தனியா, பேப்பர் 2 வந்து அதாவது பேப்பர் 1 தனியானா ஒரு சில டாபிக்கை கம்பைன் பண்ணியிருப்போம். பேப்பர் 2னா மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் தனியா, சோசியல் சயின்ஸ் தனியா, இப்படி தனித்தனி தான் உங்களுக்கு வகுப்புகள் எடுப்போம். நீங்க எந்த விதமான குழப்பத்துக்கும் ஆட்பட தேவையில்லை. நாங்க என்ன கொடுக்குறோமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா கடந்த தேர்வுக்கு படித்த மாணவர்களை கேட்டு பாருங்க. நாங்க ஒன்றும் ஏமாற்றல, நாங்க ஒன்றும் அந்த விளம்பரத்துக்காக நிறைய பேசல. ஆனா நாங்க என்ன சொல்றோமோ அதை தான் செய்வோம். நிச்சயமாக நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க கடந்த தேர்வுல படித்த மாணவர்கள்லாம். அவர்களைப் போல நீங்களும் நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க. இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடுவீங்க, நிச்சயமா கிளியர் பண்ணிடுவீங்க அப்படின்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் வந்து சப்ஜெக்ட் கொடுப்போம். இதுல இந்த முறை ஏன் கூடுதலாக ஃபீஸ் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. லாஸ்ட் டைமே தமிழ் இங்கிலீஷ் தான் கொடுத்தாங்க. இந்த மாதிரி தமிழ் கொடுக்குவாங்க, இங்கிலீஷ் கொடுத்துருவாங்க, சைக்காலஜி கொடுத்துருவாங்க, சயின்ஸ் கொடுப்பாங்க, சோசியல் சயின்ஸ் மெட்டீரியலாக பிரிண்ட் போட்டு வீட்டுக்கு கொரியரில் அனுப்பிடுவாங்க. அப்போ நீங்க மெட்டீரியல் வாங்கி கொரியரில் வச்சுக்கோங்க. அதே போல கொஷின் பேப்பர் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. கொஸ்டின் பேப்பர்னா அது மட்டும் பிடிஎஃப் தான் அனுப்ப முடியும். ஒவ்வொரு முறையும் பிரிண்ட் போட்டு அனுப்ப முடியாது. இந்த வரக்கூடிய எக்ஸாம் வந்து ஓஎம்ஆர் செட் பேஸ்டு இல்ல, கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எனவே நீங்க கம்ப்யூட்டர் பேஸ்டா இருக்கிறதுனால மொபைல் ஆப் ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு நாங்க ட்ரை பண்றோம். மொபைல் ஆப்ல எக்ஸாம் டைப் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். இதுக்கான முயற்சிகளை மேற்கொள்றோம். முழுக்க அதை நாங்கள் சொல்ல அதுவரை நீங்க ஓஎம்ஆர் செட் தான் பண்ண வேண்டியதா இருக்கும். எனவே நம்ம வரக்கூடிய இந்த தேர்வு 2026ல ஜனவரி 25ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்வு, அல்லது தேதி முன்ன பின்ன கொஞ்சம் மாறி போகலாம், நடக்கக்கூடிய தேர்வை எல்லாரும் இந்த பயிற்சி மையத்தில் இணைந்திருக்கிற இன்றையிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருமே 100% வெற்றி பெறுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இன்றைய வகுப்பு அடுத்து தமிழ் ஆசிரியர் நம்ம ராஜசேகர் ஐயா எடுப்பாங்க. முதல்ல நடந்து முடிந்த அந்த கொஷின் பேப்பருக்கு 16ஆம் தேதி நடந்து முடிந்த அந்த கொஷின் பேப்பருக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுப்பாங்க. கொஞ்சம் கொஷின் கொடுக்க சொல்லியிருக்கிறோம். ஏன்னா 30 வினாக்கள் இருக்கு. ஏற்கனவே நம்ம கீ போட்டுட்டோம். அவர் நடத்துறது எங்கெங்க வந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் கோடிட்டு காட்ட சொல்லியிருக்கிறோம். அப்படி அதை பார்த்துட்டு ஒருவேளை ரொம்ப டைம் ஆச்சுன்னா அதை கட் பண்ணிட்டு அடுத்து ஒரு குறிப்பிட்ட தலைப்பை நம்ம போக சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு மட்டும் தான் பகல் எடுக்கிறோம். மற்ற நேரம் ஈவினிங்ல தான் உங்களுக்கு ரெகுலரா கிளாஸ் இருக்கும். அதை பத்தி கவலைப்படவே தேவையில்லை. தொடர்ச்சியாக திங்கள்லேருந்து வெள்ளி வரை தினமும் இந்த வாரத்தில் 5 நாளைக்கும் 6 மணிலிருந்து 8 மணி வரை, அதாவது ஒரு சில நேரங்களில் 6:30லேருந்து 8:30 வரை உங்களுக்கு வகுப்பு எடுக்கிறதுக்கு இன்னைக்கு தயாரா இருக்கணும். இன்றைய வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களும் அல்லது காணொலி வாயிலாக பார்த்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களும் இந்த காஞ்சி பயிற்சி மையத்தில் இணைந்து நிச்சயமாக நீங்க வெற்றி பெறுவீங்க என்று சொல்லி இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரியா பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லி இந்த தருணத்திலிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஏற்கனவே 2 வாரங்களுக்கு முன்பு ஆசிரியர் தேர்வு தகுதி தேர்வு எழுதிய மாணவர்களுக்கும் தற்போது சிறப்பு தகுதி தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கும் ஐயாவுடைய அன்பு கலந்த வணக்கம். இந்த காஞ்சி எக்ஸலண்ட் பயிற்சி மையம் தமிழகத்திலே தனித்துவமானது. தொடர்ந்து 15 ஆண்டுகளாக சோடை போகாமல் அதே வீறுநடையோடு எப்போது தொடங்கப்பட்டதோ அப்போ இருந்து எழுச்சியோடு வீறுநடையோடு இப்போது இயங்கிக் கொண்டிருக்குது. அதற்குடைய காரணம் மாணவர்களாகிய நீங்கள்தான், பயிற்சி பெறுவர்களாகிய நீங்கள்தான். நீங்கள் அனைவரும் இங்கே அத்தனை கிட்டத்தட்ட 1700 மாணவர்களுக்கு மேலே தேர்ச்சி பெற்று அரசு பணியில் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இப்போதும் நிறைய மாணவர்கள் தேர்ச்சி பெறுவதற்கான சூழல் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இன்று தொடங்கக்கூடிய இந்த சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான பயிற்சி வகுப்பில் நீங்கள் எல்லாம் ஆசிரியர்கள் மிக எளிமையாக, ஏன்னா குறுகிய காலம் இருப்பதால் மிக எளிமையாக தான் வினாக்கள் அமையும். தற்போது அமைந்த கடந்த 2 வாரத்துக்கு முன் நடந்த தகுதி தேர்வில் கூட ஓரளவுக்கு எளிமையாக தான் வினாக்கள் அமைந்திருந்தது. ஏன் வினாக்கள் ரொம்ப எளிமையாக கேட்குறாங்கன்னா, முதல்ல இதில் தேர்ச்சி பெற்ற பிறகு அடுத்து வந்து எங்களுக்கு டிஆர்பி அதாவது நியமன தேர்வு, அதுதான் கொஞ்சம் கடினமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இப்போ ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். அதுவும் இப்பொழுது ஆசிரியர்களுக்கு வைக்கக்கூடிய சிறப்பு தகுதி தேர்வு மிக எளிமையாக தான் இருக்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. ஒருவேளை இப்போ இது என்ன நோக்கத்தோடு இப்போ நடந்து முடிந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் இதுவரை நான் வந்து 15 ஆண்டுகளாக பாடம் நடத்தியிருக்கிறேன். எல்லா வினாக்களுமே இலக்கணத்திலே வந்த வினாத்தாள் அமைப்பு இதுதான். இதுவரை இப்படி ஒன்று வந்ததே கிடையாது.
அதுவும் முழுக்க 30 கேள்வி டெட்டில் 30 கேள்வியுமே கிராமர் இலக்கண பகுதியிலேருந்தே கேட்டிருக்கிறாங்க. அதனால் ஆனால் கேட்டிருக்கிற இலக்கண பகுதி வினாக்களும் ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. ஒருவேளை இது கடினமாக இருக்கும், நான் தமிழாசிரியன்றதுனால எனக்கு எளிமையாக தெரியலாம், ஒருவேளை மாணவர்களுக்கு கடினமாக கூட இருக்கலாம். ஆனால் ரொம்ப எளிமையானதான். நான் இங்கே இந்த கான்ஜெக்ஷன் பயிற்சி மையத்தில் நான் என்ன வந்து பிளாக் போர்டில் என்ன போர்டில் என்ன எழுதணும் அதுவே தான் அந்த எடுத்துக்காட்டி அப்படியே அச்சியஸராக தேர்வில் வந்திருக்கிறது. நிறைய பேர் இங்கே இன்றைக்கி இணையவழியில் இருக்கிறவங்க பார்ப்பீங்க, தெரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஏற்கனவே இப்போ நடந்து முடிந்த அந்த தேர்வுக்கு இப்போ நம்ம வந்து விடையும் விளக்கமும் சொல்கிறேன். அதை தொடர்ந்து உங்களுக்கு வகுப்பு பார்ப்போம். ரைட் பாருங்கள், இதுவும் பயனுடையதாக இருக்கும். சிறப்பு தேர்வு எழுதுறவங்களுக்கு இது பயனுடையதாக இருக்கும். ரைட் பாருங்கள், 5ஆம் மற்றும் 7ஆம் வேற்றுமையில் இடம்பெறும் வேற்றுமை உறுப்பு எதுன்னு கேட்டுக்கிறாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், வேற்றுமை உறுப்பு எது அப்படின்னா ஐ ஆல் கு இன்னது கண் சொல்லியிருக்கேன். இன் சொல்லலாம், அல்லது இதுக்கு என்ன சொல்லலாம்னா இல் கூட சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதுதான் 5ஆம் வேற்றுமை உறுப்பு. அப்படின்னு என்ன சார் எங்களுக்கு ஒன்றும் புரியலையே, நாங்கள் இப்போ தான் முறையாக நாங்களாம் வெவ்வேறு சப்ஜெக்டில் இருக்கிறோம், மேக்ஸு சயின்ஸு சோசியல் சயின்ஸு. அப்படின்னா ஒரு பெயர் சொல்லின் பொருளை வேற்றுமைப்படுத்தி வருவது தான் வேற்றுமை உறுப்பு. வெறுமனே பேர் மட்டும் சொல்லியிருந்தா மரம், பள்ளி, வீடு, கண்ணன். ஆமாம், என்னது இன்னும் மரம், பள்ளி, வீடு, கண்ணன் சொல்கிறீங்க, எதுவும் புரியலையே அப்படின்னா அப்போ என்ன சொல்கிறோம்? அப்போ மரத்தின் அருகே, கண்ணனின், வெறும் மரம், வீடு, பள்ளி அப்படின்னு சொன்னால் ஏதாவது மீனிங் இருந்தா என்ன சொல்கிறீங்க, இது சொன்னீங்க மரம், வீடு, பள்ளின்னீங்க, அது கரெக்டாக ஒரு வாக்கியமாக அமையலையே, ஒரு சென்டென்ஸாக புரியலையே அப்படின்னும். அப்போ இதை சேர்க்கிற போது மீனிங் ஆகும் பாருங்க இல்லையா? இப்போ பாருங்க, ஒரு தான் பாருங்க, நான் சொல்லுவேன் இப்போ எண் அடித்தால், இது கரெக்டாக இருக்குதா பாருங்க. எண் அடித்தாளா? எண் அடித்தால்னா புரியலையே. இப்போ இங்கே என்ன வார்த்தை போட்டால் கரெக்டாக சூட்டபிள் ஆகும்? இப்போ ஐ இங்கே பாருங்க இருக்கா? அப்போ ஒரு பெயர் சொல்லின் பொருளை வேற்றுமைப்படுத்த வருவது வேற்றுமை உறுப்பு. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இது வந்து சாப்பாட்டுக்கு உப்பு மாதிரி, இது போட்டால் தான் சுவை கூடும். எண் அடித்தால் அது நான் எண் கொடு அப்படின்னு நல்லாவா இருக்கு பாருங்க. எண் கொடு, எண் கொடு கரெக்டா இல்லை? இது அப்போ இந்த எழுத்து போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். எனக்கு இப்போதான் கரெக்டாக, அதுதான் சொன்னேன், சாப்பாட்டுக்கு உப்பு மாதிரி இல்லை சுவை. எண் பாருங்க, எண் கொடுன்னா ஏதோ மீனிங் ஓரளவுக்கு புரியுது, ஆனால் கரெக்டாக சூட்டபிள் ஆகலை, பொருந்தலை. இப்போ எதை போடுற போது தான் சூட்டபிள் ஆகுது? இந்த 6 எழுத்துல எது பொருந்ததோ அதுக்கு பேர் வேற்றுமை. எது சூட்டபிளாக அதை போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை இல்லைங்களா? அப்போ நீங்கள் பண்ண எனக்கு கொடு, என்னை அடித்தான், இதுக்கு பேர் வேற்றுமை. ஒரு பெயர் சொல்லின் பொருளை டிஃப்ரென்சியேஷன் வேற்றுமைப்படுத்த வருவது தான் வேற்றுமை உறுப்பு. இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சாப்பாட்டுக்கு உப்பு மாதிரி, இது போட்டால் தான் சுவையாக இருக்கும், கரெக்டாக மீனிங்கு புரியும். அப்போ இங்கே 5ஆம் வேற்றுமை, இது வந்து 2ஆம் வேற்றுமை, ஐ 2ஆம் வேற்றுமை உறுப்பு. ஆள் 3, கூ 4. இப்போ இன்னும் இல்லை எத்தனாவது? 5, அது 6, கண்ணுங்கிறது 7ஆம் வேற்றுமை உறுப்பு. எங்க சார் மொதல் வேற்றுமை வரல? மொதல் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா பேர் தான். இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் மொதல் வித்தியாசம் எது? பேர். இதுக்கு ஒரு பேர், இதுக்கு ஒரு பேர், இதுக்கு ஒரு பேர், லைட்டு, ஃபேனு, டேபிள் இல்லையா, முருகன், கோவிந்தன், கவிதா. இப்போ உலகத்துலேயும் முதல் டிஃப்ரெண்ட் எது? பெயர் சொல்லுதான். அப்போ மொதல் வேற்றுமை பெயர் வேற்றுமை. இன்னொன்று 8ஆம் வேற்றுமை என்னக்குன்னா விழி வேற்றுமை. இதெல்லாம் ஏற்கனவே நான் நடத்திட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். ரைட் பாருங்க. அப்போ இங்கே என்ன கேள்வி கேட்டுறாங்க? 5ஆம் மற்றும் 7ஆம் வேற்றுமையில் இடம்பெறும் வேற்றுமை உறுப்பு எதுனா, இது வந்து ஆன்சர் எதுனா இல் அப்படிங்கிறது தான் பாருங்க. ஏன்னா ஐ வந்து 2ஆம் வேற்றுமை உறுப்பு, இதுக்கு வரல. 5 இது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? 5, 7 கேட்டிருக்காங்க. அப்போ 5ஆம் வேற்றுமை உறுப்பு எது? இன் அல்லது இல், அதுவும் வருது. அடுத்து இடத்தை குறிக்கக்கூடியது தான் சார். அடுத்து நீங்க என்ன கேட்டுக்கிறீங்க? 7ஆம் வேற்றுமை. 7ஆம் வேற்றுமை உறுப்பு எது அப்படின்னா கண். கண்ணு என்ன அர்த்தம் அப்படின்னா இடம். அப்ப பாருங்க, 5ஆம் வேற்றுமை உறுப்பு இல்லு, ஓகே, 2 ஆன்சர் சேர்த்து கேட்டுக்கிறேன் கனெக்ட் பண்ணி. 7ஆம் வேற்றுமை உறுப்பு வருது இடம். அப்ப வீட்டில், வீடுன்றது என்னது? சென்னையில். ஏற்கனவே ஒரு முறை கேட்டான், சென்னை பல்கலைக்கழகம். அப்ப எத்தனாம் வேற்றுமை உறுப்புனா அது 7ஆம் வேற்றுமை. இடத்தை குறிக்குது. சென்னையில் உள்ள, சென்னையில் உள்ள பல்கலைக்கழகம் இடத்தை. புரியுதுங்களா இது? ரைட். இப்போ அடுத்து நம்ம பார்ப்போம். கபிலர் என்ற சொல்லுக்கான மாத்திரை. நான் ஏற்கனவே மாத்திரை அளவு சொல்லிக்கிறேன். குறில் எழுத்துக்கெல்லாம் எத்தனை மாத்திரை? 1 மாத்திரை. நெடில் எழுத்துக்கெல்லாம் எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. மெய் எழுத்துக்கெல்லாம் எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. சரிங்களா? இது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். குறில் எழுத்துனா சின்ன எழுத்து, நெடில் எழுத்துனா பெரிய எழுத்து.
அ குறில் ஆ நெடில், க குறில் கா நெடில். அப்போ பெரிய எழுத்துக்கெல்லாம் எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. அதான் என்ன சார் மாத்திரை, நீங்கள் பாட்டுக்கு மாத்திரைன்னா பேராசிட்டமால் அனாசின் அப்படின்னு நினச்சிடாதீங்க. மாத்திரை என்ன அப்படின்னா ஒரு எழுத்தை உச்சரிக்கின்ற கால அளவு. அன்னைக்கே தமிழன் எழுத்துக்களை அளந்துருக்கிறான். இன்னைக்கு தான் வந்து மழை எவ்வளோ பெய்யுதுன்னு அளக்குறாங்க, புயல் எவ்வளோ வேகமாக வீசுதுன்னு அளக்குறாங்க, வெயில் எவ்வளோ அடிக்குதுன்னு அளக்குறாங்க. இன்னைக்கு தான் அளவிடும் கருவி இருக்கிறது, விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது. விஞ்ஞானம் வளராத காலகட்டத்தில் தமிழ் மாதிரி அளந்துருக்கிறான். அதான் இதுதான் ஒரு நொடி பொழுதும், கை நொடி பொழுதும், கண்ணுமை பொழுதும் ஒரு மாத்திரை. ஆன்றதுக்குள்ள ஒரு கை நொடி, ஆ 2 கை. அப்போ மாத்திரை அளவு எதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கிறாங்க? கை நொடி பொழுதும், கண்ணிமை பொழுதும். அப்போ இங்கே பாருங்க, என்ன சொல்கிறாங்க? கபிலர் என்ற சொல்லிற்கான மாத்திரை. இதுக்கு எத்தனை மாத்திரை? 1. இதுக்கு எத்தனை மாத்திரை? இதுக்கு 1. இதுக்கு எத்தனை மாத்திரை? 1. இதுக்கு எத்தனை மாத்திரை? அரை. மொத்தம் எத்தனை மாத்திரை? 3. உங்களுக்கு கண்டுபிடிச்சிங்களா? அவ்வளோ ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துக்கிறாங்க இல்லைங்களா? இது 3மே குரில் எழுத்து. இருங்கிறது என்னது? மெய் எழுத்து இல்லையா? அரை மாத்திரை. சரியா போச்சுங்களா? ரைட். அடுத்து நம்ம பார்க்கறது பார்க்கக்கூடியது 3வது கேள்வி. கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்கள் மட்டுமே பயின்று வருவதாக அமையும் சொற்கள். நான் ஏற்கனவே இது நடத்திருக்கிறேன். ஏற்கனவே இப்போ நீங்கள் புதுசாக அந்த வகுப்பில் இருக்கிறவங்களுக்கு அது புரியாது, இருந்தாலும் சொல்கிறேன் பாருங்கள். இது என்ன அப்படின்னா சொற்கள் வந்து 4 வகைப்படும். சொற்கள் எத்தனை வகைப்படுங்க? 4 வகைப்படும். எங்கே கொடுத்துருக்காங்க? ஏர் சொல், திரி சொல், திசை சொல், வட சொல். இதுதான் 4. இந்த 4ல் தமிழில் சொற்கள் 4 வகைப்படும். இலக்கண வகை சொற்கள் 4: பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இதெல்லாம் கேள்விப்பட்டிருங்க. இது வந்து இலக்கிய வகை சொற்கள். என்ன சொற்கள்ங்க? இலக்கியம் என்ன சார்? லிட்ரேச்சர் இங்கிலீஷில். அப்படின்னா என்னன்னா கவிதை இலக்கியம், பேசுறது கூட இலக்கியம், செய்யுள் இலக்கியம். எல்லாம் நிறைய பேர் இலக்கியம் ஒன்று செய்யுள் நினச்சிக்கிறாங்க. செய்யுள்னாலும் ஒன்று தான். பாட்டு, கவிதை, நாடகம், பேசுறது, உரைநடை, இது எல்லாமே இலக்கியம். நாடகம் கூட, டிராமா கூட இலக்கியம் தான். பேசுறது கூட இலக்கியம், கவிதை கூட இலக்கியம், பாட்டு கூட இலக்கியம் தான். இது அல்லாதது கிராமர், இலக்கணம். இலக்கணங்கிறது என்னன்னா ஒரு மொழியை பிழை இல்லாமல் பேசுறதுக்கு எழுதுறதுக்கும் பயன்படக்கூடியது. அதான் இலக்கணம். ரைட். இப்போ சொற்கள் எத்தனை வகைப்படும்? இலக்கிய வகை சொற்கள். கவிதையில் இந்த 4 விதமான சொற்களை யூஸ் பண்ணுறோம். பேசுகிற போது இந்த 4 விதமான சொல்லை யூஸ் பண்ணுறோம். அது என்ன சார்? இயற் சொல். இயற் சொன்னா கேஷுவலாக பேசுறது. சாப்பிட்டியா? வீட்டுக்கு போகிற இல்லையா? ஊருக்கு போகலாமா? இது கேஷுவலாக பேசுறது. இதுக்கு பேர் தான் என்னது? இயற் சொல். அடுத்து என்ன பார்க்குறோம்? திரிசொல். திரிசொல்னா என்ன அப்படின்னா படித்தவங்களுக்கு மட்டுமே புரியக்கூடியது. செய்யுள்ள கவிதையில் பெரிய பெரிய கவிஞர்கள் கையாளக்கூடிய சொற்களாக நமக்கு புரியாது இல்லையா? கவிஞர்கள் என்ன பண்ணுவாங்க? அப்போ கவிஞர் கவிக்கு அப்துல் ரஹ்மான், கவிஞர் வைரமுத்து, இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கிற இல்லையா? அப்போ கவிஞர்கள்லாம் வந்து பார்த்தோன்னா இளங்கோவடிகள், அப்போ திருவள்ளுவர், கம்பர், இந்த கவிஞர்கள்லாம் பயன்படுத்துகிற போது வேர் சொற்களை, ரூட் வேர்டு, வேர் சொற்களை பயன்படுத்தி பேசுவாங்க. அப்போ என்ன கேட்டுக்கிற? கற்றோருக்கு மட்டும். அப்போ அது யாருக்கு புரியும்? படித்தவங்களுக்கு தான் புரியும். கவிஞர்கள் எழுதக்கூடிய சொற்கள் இப்போ களிறுன்றான். களிறுன்ற சொல்லு நம்ம கிராமத்தில் இருக்கிற தாய் பாட்டிக்கெல்லாம் தெரியுமா? அப்போ படிச்சிருந்தா தான் அது தெரியும். அப்போ களிறுனா யானை, ஆண் யானை, பிடினா பெண் யானை, இதெல்லாம் நான் பாடத்தில் நடத்திருப்பேன். அப்போ படித்தவங்களுக்கு மட்டும் புரியக்கூடிய சொல் என்ன அப்படின்னா என்ன சொல்லு? திரி சொல். அப்போ ஆன்சர் எது இருக்கு? திரி சொல் தான் ஆன்சர். இல்லைங்களா? இது திசை சொல். பல்வேறு திசைகள், தமிழகத்தினுடைய பல்வேறு திசைகளில் பேசக்கூடிய சொல் திசை சொல். இப்போ நீங்கள் புதுசாக டெட் எழுதுறவங்களும் கண்டிப்பாக கேட்டுங்க. இந்த 30 கொஸ்டின் நடத்துகிற போது கிட்டத்தட்ட ஒரு 40 விழுக்காடு இலக்கணம் உங்களுக்கு நான் சொல்லி தந்துடுவேன் இல்லைங்களா? ரைட். அப்போ திசை சொல். திசை சொல்ல என்ன அப்படின்னா தமிழகத்தினுடைய பல்வேறு திசைகளில் வழங்கி வரக்கூடிய, அதுவும் தமிழ் சொல் தான். ஆனாலும் டிஃப்ரென்சியேஷனுக்கும் கோயம்புத்தூர் தமிழ் ஒரு மாதிரிக்கும், திருநெல்வேலி தமிழுக்கும், சென்னை தமிழ் ஒரு மாதிரிக்கும், தருமபுரிக்கார தமிழ் ஒரு மாதிரிக்கும் இல்லைங்களா? ரைட். பாருங்க, நம்ம ஊருக்காரங்க தமிழை நீ கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் என்ன சொல்லிடுவாங்கன்னா கீதுன்னிடுவாங்க. கீதுனாவே அது என்ன ஏரியா சொல்லுனா இருக்கிறதுன்னு நம்ம சொல்ல மாட்டோம், இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா கீது கீது அப்படின்னு. அப்போ என்னது அந்த ஏரியாவில் இல்லையா? அதே மதுரை போனீங்கன்னா வெள்ளனை வாங்குவாங்க. சீக்கிரம் வாங்குறது என்ன சொல்கிறாங்க? வெள்ளனை வாங்கினாங்க. சென்னை போனால் இப்படி குந்துன்றாங்க, நம்மள இப்படி உட்காருன்றோம். அப்போ இதான் திசை சொல். சரிங்களா? அடுத்து என்னது? வட சொல். வட சொல் என்னதுன்னா பிராமணர்கள் ஐயருங்க பேசக்கூடிய
சமஸ்கிருத சொல். வடநாட்டிலிருந்து வந்து தமிழில் வழங்கி வரக்கூடிய சொல் தான் என்னது? வட சொல். சார் அதையும் சார் தமிழ் இலக்கணத்தில் சொல்லியிருக்காங்க. பல நெடுங்காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக பிராமணர்கள் இங்கே வந்து இந்த சொற்களை பயன்படுத்தினாலும் நாமளும் அதை தெரியாமல் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அதுவும் இலக்கணத்தில் இருக்குது. இலக்கணம் என்பது மக்கள் பேசணத்தான் தொல்காப்பியர் நன்னூலர் எழுதிக்கிறாங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன். நம்ம இலக்கணத்தை யார் எழுதுனா முதல்ல தொல்காப்பியர். தமிழின் முதல் இலக்கண நூல் எது அப்படின்னா எதுங்க? தொல்காப்பியர். சரிங்களா? அடுத்து அதை பின்பற்றி எழுதக்கூடிய வழி நூல் எது அப்படின்னா நன்னூல். அது எதுங்க? நன்னூல். சரிங்களா? ரைட். நீங்கள் எதோ சொல்கிறதெல்லாம் ஏதாவது உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும், நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? எல்லாம் அப்சர்வ் பண்ணிங்கனாலும் சரி. சரிங்களா? ரைட். அடுத்து வட சொல். ஓகேங்களா? வட சொல் என்னது? வடநாட்டிலேருந்து வந்து தமிழ் வழங்கக்கூடிய சொல். அது எது சார்? ராஜா, ரோஜா, ரசம், விஷம். இதெல்லாம் என்னது? இதுக்கு என்ன அர்த்தம்? அர்த்தன்றதே தமிழ் வார்த்தை கிடையாது. தமிழ் அதுக்கு பேர் என்ன மீனிங்கிறது பொருள். இங்கிலீஷில் மீனிங், தமிழில் பொருள், வடமொழியில் அர்த்தம். அர்த்தன்றதே நம்ம வார்த்தை கிடையாது இல்லைங்களா? ரைட். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? கற்றோருக்கு மட்டுமே விளங்குவையாகும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வர அமையும் சொற்கள் திரிசொற்கள். திரிசொல் என்னது? படித்தவங்களுக்கு மட்டுமே பொருள் புரியக்கூடிய சொல். சரிங்களா? ரைட். அதுதான் என்ன சொன்னேன்? வேய்னா மூங்கில். கிராமத்தில் இருக்கிறவங்க மூங்கில்னா தான் தெரியும். வேய்னா பானை. சினிமா என்ன கவிதையில் என்ன எழுதுறான் கவிஞன் பாட்டில்? வேயுங்குழலேன்னு பாட்டு போகும் இல்லையா? அப்போ வேயுங்குழலே புல்லாங்குழலேன்னு மூங்கில் குழலேன்றத கவிஞன் என்ன எழுதுறான்? வேயுங்குழலேன்றான். அப்போ வேயினா மூங்கில் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு, படிக்காதவங்களுக்கு தெரியாது. அப்போ படித்தவங்களுக்கு மட்டும் பொருள் புரியுது என்னன்னா திரிசொல். திரினா திரிந்த, மாற்ற, இயல்பான சொல்லிலிருந்து திரிந்த, மாற்றமடைந்த அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். அடுத்து நம்ம பார்க்குறோம். அடுத்து இது ஒன்று தான் வந்து இலக்கியத்தில் அந்த அறிஞர் பொருளை கேட்டுக்கிறாங்க. இந்த ஒரு கேள்வி தான் 30 கேள்வியில். பாருங்க, வைப்புனா வைத்தல்னு ஒரு மீனிங். இது நீங்கள் தமிழ் புத்தகத்தில் செய்யுள் இருக்கும். செய்யுள் படித்த உடனே, கவிதை படித்த உடனே அதுக்கு கீழே, பாட்டுக்கு கீழே புக் பேக்கில் அறிஞர் பொருள் நம்மளாம் சின்ன வயசுல படிச்சிருப்போம். கடினமான சொற்கள், அரிய சொற்களுக்கு பொருள் தருவது, அதாவது அரும் சொற்பொருள். அதான் அரும் சொற்பொருள்னா கடினமான சொற்களுக்கு பொருள் தருது, அது அரும் சொற்பொருள். அருமையான அப்படின்னா கடுமையான இல்லையா? ரைட். அப்போ வைப்புனா வைத்தல் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. இங்கே அதில் எதுவுமே இல்லை. பாரு, நம்ம கூட என்னது சேமனால வைப்பு நிதி. நீங்களாம் அரசு ஊழியர்களுக்கு எல்லாம் தெரியும். வைப்பு நிதி, சேமனால வைப்பு நிதி, இட்டு வைக்கிற நிதி. அப்போ அது ஒரு மீனிங் இருக்குது வைப்பு. அப்போ இங்கே வைப்புங்கிறது எதை குறிக்கிறதுனா, எதை குறிக்கிற பகுதினா நிலப்பகுதியை குறிக்கிற ஒரு வார்த்தை வைப்பு அப்படிங்க. சார் பாருப்பா, நோட் பண்ணிங்க. நம்ம ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு நடத்துகிறோம், பயனுள்ளதாக இருக்கும். இப்போ எம்எஸ் தேர்வு எழுதுறவங்க கூட, எம்பிபிஎஸ் முடிச்சு எம்எஸ் என்ட்ரன்ஸ் எழுதுறாங்க இல்லையா, அவங்க கூட பொதுத்தமிழ்லேருந்து எழுதணும். அப்படின்னா தான் பொதுத்தமிழில் பாஸ் பண்ணாதான் அப்படி ஒரு தமிழக அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து வரவேற்கக்கூடியது தான். ரைட். பாருங்கள், தமிழ் இலக்கணம். இது எதுக்காக இதெல்லாம் மீண்டும் ஒரு அரசாங்கம் செய்யுதுன்னா, நம்முடைய மொழியை எழுந்துடக்கூடாது. முன்ன சொன்ன ஒரு மொழி அழிஞ்சிச்சுன்னா அந்த இனமே அழிஞ்சிடும். ரைட். அதனால தான் இதை மீட்டெடுக்கும் முயற்சியாக தான் எல்லாருமே கம்பல்சரி, பிஜி, டிஆர்பி, போலீஸுக்கு, வாத்தியாருக்கு எல்லாருமே அடிப்படையான தமிழ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரைட். இப்போ நம்ம அதை பற்றி தான் சொல்லித்தர போகிறோம். அடிப்படையான தமிழ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். தமிழ் இலக்கணம் ஒன்றே நீங்கள் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்க மாட்டேங்குது. கிராமர்னாவே நம்ம பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்துலேருந்தே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் தான். அது அப்படி கிடையாது, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. நான் ஏற்கனவே ஆங்கில இலக்கியம் படிச்சுட்டு அது பிடிக்காமல் தமிழ் இலக்கணத்தின் மீது இருந்த ஈர்ப்பால்னா தமிழ் 2 வருஷம் வீணாக போயிடுச்சு காலேஜ் வாழ்க்கையே. மீண்டும் புதுசாக வந்து நான் தமிழ் லிட்டர் பிஏ இங்கிலீஷ் லிட்டர் படிச்சுட்டு மீண்டும் தமிழ் இலக்கணம் வந்து சேர்றேன். அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, எனக்கு வாய்ப்பு வந்து சென்னை லைலா காலேஜில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. என்னுடைய கனவு பிரசிடென்சி காலேஜில் படிக்கணும் அல்லது லைலா காலேஜ் படிக்கணுங்கிறது தான். ஏன்னா அங்கே தான் சரி, சென்னையில் போனால் பயங்கரமான கெத்து. இதில் வேறு என்ன வேறு உசுப்பேற்றாங்க, மச்சான் நீ மெட்ராஸ் போனால் கெத்து, சினிமா ஸ்டார் கலரா கிராஃபி நல்லா உசுப்பேற்றுட்டாங்க வாலி பசங்க அந்த பருவத்தில் இல்லையா? அது ஒன்று. இன்னொன்று வந்து என்ன வாய்ப்புனா, இந்த பொதிகை டிவியில் செய்தி வாசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இல்லையா? அதெல்லாம் எனக்கு சென்னையில் இருக்கிறதுக்கான சூழல் இல்லை, எனக்கு அங்கே பிடிக்கவே ஊரே. அதனால் நம்ம ஓடி வந்துட்டோம் இல்லைங்களா? ரைட். பாருங்கள், இப்போ தமிழ் இலக்கணம் ரொம்ப ரொம்ப எளிமையானது தான். தமிழ் இலக்கணம் ரொம்ப ஈஸியாங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுக்க விட்டுட்டாங்க. அதுதாங்க பிரச்சனை இல்லைங்களா? இப்போ பாருங்கள், ஒரு உதாரணம் சும்மா சொல்கிறேன். இந்த சொல்ல வந்து ஆங்கிலத்தில் எப்பயுமே நாம் டபிள்யூன்னு யூஸ் பண்ணுறதே இல்லை. ஆமாம் தானே? பாருங்க, இது என்னது? இது ஒரு வி, இது ஒரு வி. அதானே டபுள் வியா? டபுள் வி சார். இது ஒரு யூ, இது ஒரு ஷோ சார். டபுள் யூ. இது டபுள்யூ, இது டபுள் வி. அது சின்ன பிள்ளைங்களா இது டபுள் ஜூன்றாங்க. ரைட். டபுள் ஜூ, டபுள். ரைட். எப்படி இருக்கும் இந்த எழுத்தை, ஆங்கிலத்துக்கு இந்த எழுத்தை பாருங்க,
டபிள்யூன்னு சொன்னீங்களா? என்னன்னு டபிள்யூன்னு சொன்னீங்களா? இவ்வுன்னு தான் சொல்றீங்க பாருங்க. ஆமா தானே? ஒர்க். என்னன்னு சொல்றான்? இவ் வாக். பாருங்க, இவ் சவுண்ட். வீக், ஒர்க், வாக். ஆக்சுவலா என்னன்னு சொல்லி இருக்கணும். ஏங்க நம்மளுக்கு என்னன்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. வாத்தியா டபிள்யூன்னு சொல்லி கொடுத்து இங்க எங்கேயாவது சொல்லிக்கிறாங்களா? இது மட்டும் நான் சொல்லலை, சாருக்கு தெரிஞ்சுதாட்டம். இந்த 3 எழுத்து ஆங்கிலத்தில் உள்ள நீ எந்த இடத்துலையுமே டபிள்யூன்னு யூஸ் பண்றதே கிடையாதுங்க. தனியா சொன்னாதான் www.com. வார்த்தையோடு சேர்த்து சொன்னா டபிள்யூன்னு இது வரைக்கும் எங்கேயாவது உச்சரித்து பார்த்தது உண்டா? இல்லை நீங்க ஆங்கில ஆசிரியர் கூட இருப்பீங்க, ஆன்லைன்ல நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இல்லை இல்லை சரி, இது பாருங்க, இது என்னது? அப்படிதான் நம்ம சொல்லி கொடுத்தாங்க. சரி, இதை பாருங்க, படிங்க. சியா கியா. தப்பா சொல்லி கொடுக்குறாங்க பாத்தீங்களா? இங்க சி, இங்க கி, கிரிக்கெட். ஆக்சுவலா எப்படிதான் படிக்கணும்? சி, இங்க ஒரு சீக்குது, சிரிசிக்கிட். இப்படிதான் படிக்கணும். கிரிக்கெட் என்னன்னு தான் படிக்க வேண்டியிருக்குது. உண்மைதானங்க? நான் ஏதாவது அப்போ ஆங்கிலத்தில் இவ்வளவு முரண் இருக்குது. இது மட்டும் இல்லை, எல்லாமே. இங்க பாருங்க, இதை இசட்னு சொல்றதுல பாருங்க, ஜீரோன்னு தான் சொல்றேன். இசட் ஜீரோன்னு சொல்றோமா? பாருங்க, ஜெராக்ஸ் எக்ஸராக்ஸ்ன்னு சொல்றோமா? இதுக்கு பேர் என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க நம்மளுக்கு? எக்ஸ். ஆனா என்னன்னு சொல்றோம்? ஜே. எக்ஸ் எக்ஸராக்ஸ்ன்னு சொல்றதுல ஜெராக்ஸ். முழுக்க முழுக்க முரண்பட்டு கிடக்குது. ஆனா இன்னைக்கு உலகம் முழுக்க வியாபித்து இருக்குது. ஆங்கிலம் தானே, இங்கிலீஷ் தானே வேர்ல்டு லாங்குவேஜ். உலகம் முழுக்க வியாபித்து இருக்குது. ஏன்னா அது ஒரு பிசினஸ் லாங்குவேஜ். அதனால ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தனித்துவம் இருக்குமா? லத்தீனுக்கு வந்து லவ் லாங்குவேஜ். லத்தீனுக்கு என்ன பேரு? லங் லாங்குவேஜ். பிளாஸ் இல்லையா? பிரெஞ்சுக்கு வந்து பிளாசபிக்கல் லாங்குவேஜ். ஜெர்மனுக்கு வந்து லா லாங்குவேஜ். ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது இல்லையா? ஆக்சுவலாக தமிழ் தான் லவ் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா தமிழில் தான் 8 தொகை 10 பாட்டுன்னு வந்து 4000 சில்லற பாட்டு லவ் பாட்டே இருக்குது, காதல் பாட்டே இருக்குது. நம்மளுக்கு தான் லவ் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்கணும். ஆனால் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பக்தி மொழின்னு சொல்லிட்டாங்க. தனி நாயகம் அடிகளார் என்னன்னு சொல்லிட்டாரு? பக்தி மொழின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா கிபி 6ஆம் நூற்றாண்டு 300 வருஷம் சாமி பாட்டா பாடிட்டாங்க. திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் கேள்விப்பட்டீங்களா? ஆண்டாள், காரைக்காலம்யார். இந்த சைவம் வைணவம், இந்த நாமம் பட்டை, இந்த 2 டீமும் சேர்ந்து சும்மா ஒரு 300 வருஷமா சாமி பாட்டா போயிட்டாங்க. அதனாலதான் இதுக்கு பேர் பக்தி மொழின்னு சொல்றாங்க தமிழ. ரைட். இப்ப எவ்வளவு முரண்பட்டு இருக்குது பாத்தீங்களா இல்லை இங்கிலீஷ்? ஆமாவா இல்லையா? பாருங்க, ஹெச் இதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இங்க தனியா சொல்ற போது ஹெச்இரோன்னு சொல்றோமா? ஹெச்இரோனா சொல்றோம், ஹீரோன்னு. ஆனா தமிழ்ல பாருங்க என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க? இப்ப பாருங்க, இப்பவும் என்னன்னு தான் சொல்றோம். தனியா சொல்ற போதும் ஆதான், வார்த்தையோடு சேர்த்து சொல்ற போதும் ஆதான். அம்மா, அம்மா. ஆமா தானே? இவ்வளவு சுவாரஸ்யமான இன்னும் போக போற நம்ம சுவாரஸ்யமா இருக்கு தமிழ் இலக்கணம் இல்லையா? இதனுடைய மகத்துவம் நமக்கு புரியாம இருக்கு. ரைட், நம்ம இப்ப தமிழ் இலக்கணத்தை பத்தி பார்க்கிறோம். தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சூப்பர். தமிழ் இலக்கணம் எத்தனை இருக்குதுங்க? தமிழ் இலக்கணம் 5 இருக்குது. 1 எழுத்து, 2 தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படுங்க? அப்படி எழுதிக்கங்க. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. பாருங்க, அடுத்து தமிழின் முதல் இலக்கண நூல் எது? இப்ப நம்ம எதை பத்தி பார்த்துக்கிறோம்? இலக்கணத்தை. தமிழின் முதல் இலக்கண நூல் எது சொல்லுங்க பார்ப்போம். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சூப்பர். தமிழின் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். எழுதுனது யாரு? தொல்காப்பியர். தொல்காப்பியத்தை எழுதுன்னு தேருங்க. தொல்னா பழமையான அர்த்தம். சார்,
இல்லைங்களா? தமிழின் முதல் இலக்கண நூல் எது? இது முதல் நூல். அடுத்து வழிநூல் எது பாருங்க? வழிநூல் எதுனா நன்னூல். எதுங்க? நன்னூல். இதை எழுதுனது யாரு அப்படின்னா பவணந்தி முனிவர். யாருங்க? பவணந்தி முனிவர். இது எழுதுனது. நன்னூல்னு ஒரு இலக்கண புக்கு இருக்கு. அந்த இலக்கண புத்தகத்திலிருந்து தான் 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்க படிக்கக்கூடியது ஜென்ரல் தமிழ். சரிங்களா? 1ஆவதுலேருந்து 10ஆம் வரைக்கும் படிக்கக்கூடிய பொது தமிழுக்குள்ள ஜென்ரல் தமிழ், ஜென்ரலாக கேஷுவலாக தெரிஞ்சுக்கிறது. அது யாருடைய புத்தகத்தில் கொடுத்துக்கிறாங்க? நன்னூல். இதுவும் இலக்கண நூல். இது என்ன நூல்? இதுவும் இலக்கண நூல். இதுல என்னென்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா ரெண்டு தான் சொல்லப்பட்டிருக்குது, எழுத்தும் சொல்லும். மொத்தம் 5 இலக்கணங்க. 5 இலக்கணத்தில் இது எத்தனை தான் சொல்லியிருக்காங்க? இந்த இவ்வளோ சைஸ் புத்தகம் இருக்கும். சரிங்களா? எழுத்து சொல், எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம். இதுல எத்தனை சொல் இருக்குன்னா எழுத்து சொல் பொருள். எதுல? தொல்காப்பியத்தில். தொல்காப்பியத்தில் எத்தனை இருக்குது? எழுத்து சொல் பொருள். இது 3 இருக்கு. எழுதிங்களா? ஓகே, வேகமா போலாங்களா? ரைட், பாருங்க. எழுத்து. எழுத்து இன்னும் ஏன் சார் வச்சாங்க அப்படின்னா எழுதுறதுனால அதுக்கு பேரு எழுத்துன்னு ஏன் சொல்றாங்கன்னா அது எழுதுறதுனால அதுக்கு பேரு எழுத்து. ரைட். சொல்றதுனால அதுக்கு பேரு சொல். ரைட். எழுத்து. எழுத்து வந்து 2 இருக்கு. 1 முதல் எழுத்து, 2 சார்பு எழுத்து. 1 முதல் எழுத்து, இன்னொன்று சார்பு எழுத்து. சரி, நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற அண்ணா பையன் தம்பி பையன் உங்கள் பசங்களுக்கு கூட நீங்கள் மெல்ல சொல்லித்தரலாம். இது கேட்பாங்க இல்லையா? இம்மா தண்டிக்கிறான் ஆளை கேட்கலான்னு கேட்டு நீ படு இது வந்து தெரியாதான்னா இது சும்மா டுபாகர் ஆட்டங்க நினச்சிடுவான். குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். பாருங்கள், முதல் எழுத்து சார்பு எழுத்து. சரிங்களா? ரைட். இப்போ நம்ம முதல் எழுத்தை பற்றி பார்க்குறோம். முதல் எழுத்து எது அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஈஸியானது தான். உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18. ஆக மொத்தம் எத்தனை இருக்குது? 30 எழுத்து. முதல் எழுத்து உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18. உயிரெழுத்து எதுன்னு உங்களுக்கு தெரியும் தானங்க, அதெல்லாம் சொல்லி தரணும். வச்சு அதெல்லாம் தேவையில்லை. ஆ இ இல்லையா? ஆலிருந்து அவ் வரைக்கும், ஆலிருந்து அவ் வரைக்கும். இது இக்கிலிருந்து இன் வரைக்கும். சரிங்களா? ஓகேங்களா? ஆமாம் தானே? இல்லை இதெல்லாம் ஒன்றும் எழுதி போட தேவையில்லை. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே, எதுக்கு டைம். உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18. ரைட். இது எப்படி பிரிக்கிறாங்கன்னா பாருங்க, குறில் நெடில். எப்படி பிரிக்கிறாங்க? குறில் எத்தனை இருக்குதுன்னா ஆ இ உ ஏ ஓ. எத்தனை இருக்குது? 5. நெடில் ஆ இ உ ஏ, அப்புறம் எத்தனை இருக்குது? 7. பாருங்க எத்தனை இருக்குது? 7 5 12 ஆயிடுச்சா? உயிரெழுத்து 12. குறில் எத்தனை? குறில்னா சின்ன எழுத்து. குறில் என்ன எழுத்து? சின்ன சிறிய ஓசை இல்லையா? நெடில் எத்தனை எழுத்து? பெரிய எழுத்து 2 இல்லையா?
இதுக்கு மாத்திரை அளவு சொல்லிக்கிறாங்க. மாத்திரை குறிலுக்கெல்லாம் எத்தனை மாத்திரை? ஒரு மாத்திரை. நெடிலுக்கெல்லாம் எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. நம்ம மாத்திரை நீங்க போட்டு பேராசிட்டமால் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. மாத்திரை என்னது? எழுத்தை உச்சரிக்கிற கால அளவு. சரிங்களா? ஒரு எழுத்தை உச்சரிக்கிற கால அளவு, டைமிங். சரிங்களா? இங்க பாருங்க, இப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே ஆ இ இது எல்லாத்துக்குமே இணை இருக்குதா? இணை எழுத்து இருக்குதா? இருக்குதாப்பா? இப்ப எதுக்கு இது ஜோடி இல்லை? சார் எனக்கு தான் ஜோடி இல்லைன்றியா? இது எதுக்கு ஜோடி இணை இல்லை, இணை எழுத்து இல்லை? ஐயகம் நிறைய பிள்ளைங்க கேட்குறாங்க, சார் ஐ சின்ன எழுத்தா பெரிய எழுத்து? பாருங்க, இப்ப ஆ இது சின்ன எழுத்து, இது கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிறதால இது பெரிய எழுத்து கண்டுபிடிச்சிக்கிறோம். ஆமாம் தானே? இல்லை, எது சின்ன எழுத்து பெரிய எழுத்து? சார் எங்களுக்கா தெரியாது, இதுதான் சார் பெரிய எழுத்து, இது சின்ன எழுத்து சார். அப்படியா? எழுத்த பெருசா எழுத்துட்டா அது பெரிய எழுத்தா? சவுண்டு. இது எவ்வளோ பெருசு எழுத்துனாலும் ஆ தான், இது சின்னதாக எழுத்துனாலும் ஆ. அவன் தானே? ரைட். அதனால் பார்த்துங்க, இப்போ இது எல்லாத்துக்கும் இணை எழுத்து இருக்குது. இப்போ எதுக்கு இணை எழுத்து இல்லை? ஐக்கும் அவுக்கும். இது சின்னதாக பெருசான்னு கண்டுபிடிக்க முடியல சார். நான் இங்கே பாருங்க சார், இது சின்ன ஐ, இது பெரிய ஐ சார். அப்படியா? அப்படி தானே இருக்குதா? இல்லை இல்லைங்களா? ஏன் அது ஐ வந்து பெரிய எழுத்துன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஐக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 எழுத்து சேர்ந்துக்குதாமா. எத்தனை எழுத்து சேர்ந்துக்குது இந்த ஐக்குள்ள? அந்த 2 எழுத்து சேர்ந்து சொல்லி பாருங்க. ஐ ஆ ஆயின்றீங்களா? ஐ இல்லையா? ஐ இல்லையா? இது பாரு, இதுக்குள்ள ஆ ஊ என்ன எழுத்து சேர்ந்து பாருங்க, சேர்த்து சேர்த்து சொல்லி பாருங்க. அவ் அவ் வருதா? அதனால இதுக்கு ஒரு மாத்திரை, இதுக்கு ஒரு மாத்திரை, இதுக்கு ஒரு மாத்திரை, அப்போ 2 மாத்திரை. அப்போ நெடில் எழுத்து. இது எழுதிங்களா? நெடில் எழுத்துனா எத்தனை மாத்திரை? குறிலுக்கு 1, நெடிலுக்கு 2. அதெல்லாம் ஓரமாக பெருசாக நல்லா சங்கடப்படாமல் பெருசாக ஸ்பான் பண்ணி எழுதி வைங்க, கட்டை கட்டி. இதெல்லாம் பரீட்சையில் ஸ்ட்ரைக் ஆகும், ஞாபகம் வரும். நீங்கள் வித்தியாசமாக கலர் பேனாவில் இல்லை வித்தியாசமாக ரவுண்ட் போட்டு எழுதுறது, சதுரம் போட்டு இப்படி தான் நோட் பண்ணி வச்சிங்கன்னா தேர்வில் எக்ஸாமில் உங்களுக்கு கரெக்டாக ஸ்ட்ரைக் ஆகும், ஞாபகம் வரும். சரிங்களா? இது எழுதிங்களாப்பா? இது குறில். இது இப்போ நம்ம எதை பற்றி பார்த்துருக்குறோம்? இப்போ அடுத்து எதை பற்றி பார்க்கணும்? மெய்யெழுத்தை பற்றி பார்க்கணும். ஓகேங்களா? மெய்யெழுத்து எத்தனை இருக்குது மொத்தம்? 18. எதில் இருக்குது? இக்கில் இருந்து இன்னும் வரைக்கும் இல்லையா? இதை 3ஆ பிரிச்சிருக்காங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம், மெல்லினம், இடையினம் 3ஆ பிரிச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, கசடை தபர. சரிங்களா? சரி, இப்போ இது வந்து இது ஆன்சர் கொடுத்துருந்தாங்க ஒரு மாதிரி A B C D. கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வி தான். 17வது கேள்வி, வல்லினத்தை இனம் காண்க. அவ்வளோதான். கேள்வி என்ன கேட்டுக்கிறாங்க? வல்லினத்தை அடையாளம் காண்க அப்படின்னு. என்ன சொல்றேன்னு புரியுதா? கொஸ்டின் என்னன்னு? 17வது கேள்வி என்ன கேள்வி? வல்லினத்தை அடையாளம் காண்க. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு கூட கவனிங்க ப்ரோ, கவனிங்க. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு கூட எதை டிக் பண்ணிட்டாங்கன்னா, ஆனால் கவர்மெண்ட் ஆன்சர் எதை விட்டுருச்சு? இதை விட்டுருச்சு. பார்த்தீங்க? ஆனால் நான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் கூட என்ன பண்ணிட்டாங்க?
ஏய் என்ன ஈஸியான கேள்வி தெரியுமா? கசட தப்பற. வல்லினம் இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுக்கிறேன்டா மச்சி அவன்ட்டு கசட தப்பற. நம்மளுக்கு அப்படித்தானே சின்ன வயசுல சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அது சின்ன குழந்தைங்களுக்கு ஈஸியாக்கணுங்கிறதுக்காக சொல்லி கொடுத்தது. சரியா? ஆனா வாங்க வாங்க உட்காருங்க. இப்படி வாங்க அப்படியே அப்படியே கூட உட்காருங்க. வாழ்க்கையில் முன்னுக்கு வாங்க. சரி பாருங்க. இப்போ இந்த கேள்வி ஏற்கனவே 17வது கேள்வி வல்லினத்தை இனம் காணுன்னு கேட்டாங்க. ரொம்ப சாதாரண கேள்வி. ஆனால் எளிமையான கேள்வியை நல்லா படிக்கிற மாணவர்கள் கூட எதை டிக் பண்ணிட்டாங்க? கசடதாவும் டிக் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு அப்படி தான் சின்ன வயசுல சொல்லி கொடுக்குறாங்க. வல்லினம் இல்லையா, கசடதா வர கஞ்சன நம்மன மெல்லினம், எரல வரல இடையினம். ஆனால் என்ன எழுத்து? மெய்யெழுத்து எப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு? எப்படி இருக்கும்? புள்ளி வச்சிருக்கும், பொட்டு வச்சிருக்கும் இல்லையா? ஓ இப்படி சொன்னாவும் புரியுன்னு நினைக்கிறேன். எனக்கு சொல்லி கொடுத்தாரு இலக்கண வாய்த்தர். டே பார்த்துக்கடா பொட்டு வச்சுக்கிது பொம்பளை பிள்ளை எழுத்து. சார் சூப்பர் சார் சூப்பர் சார் இல்லை அது மாதிரி. அப்போ இது எப்படி தான் இருக்கும்? எது கரெக்ட் ஆன்சரு? இது சின்ன குழந்தைங்களுக்கு அவன் பள்ளிக்கூட வார்த்தையும் ரொம்ப ரேர். அவனுக்கு டேய் வல்லினைக்கு செட்டு துப்புருன்னா எச்சை துப்புருவான் நம்ம மேலே இல்லை. அவனுக்கு வருமா இது வாயில? அவனுக்கு ஏற்கனவே வராது. அதனால தான் ஈஸியாக்குங்கிறதுக்காக என்ன பண்ணுறது, இது கூட பரவாயில்ல. இதை சொல்லி கொடுத்தா அவன் எப்படி சொல்லுவான்? இங்கே ஏற்கனவே அழுதுன்னு வரான். இங்கே அழுதுன்னு தான் போவான் இல்லையா? ரைட். அதனால் இது மேலாம் என்ன இருக்கிறது தான் அர்த்தம். ஆனால் சொல்கிற போது கசடதா பாரு. இது மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்கு மிஸ் பண்ணிட்டு வரும் கொஸ்டினில். சொல்கிற போது கசடதா பாரு கஞ்சன நம்மனு எரல வரலன்னு சொல்கிறோம். ஆனால் அது மேலாம் என்ன இருக்குது? பொட்டு வச்சிருக்குது, புள்ளி வச்சிருக்குது, பொம்பளை பிள்ளை எழுத்து. கண்டுபிடிச்சிங்களா? ஓகே. இதுதான் வல்லினம் மெல்லினம் இடையினம். இதில் என்ன கேள்வி நான் உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா பிறப்பிடம். இது எங்கே பிறக்குது? வல்லினம் எங்கே பிறக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏற்கனவே. எங்கே பிறகு சார்? ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் பிறகுதா? வல்லினம் எங்கே பிறக்குது? வல்லினம் எங்கே பிறக்குது? மார்பு. வல்லினம் எங்கே பிறக்குதுங்க? மார்பு. நெஞ்சில் பிறக்குது. எது வள்ளி? நீங்கள் சொல்லி பாருங்க. இக் இச் இங்குன்னு தான் ட்ரை பண்ணுவீங்க. இக் இச் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இக் இச் இட் இத் இப் நெஞ்சில் தான் மார்புலன்னு தான். அடுத்து மெல்லினம். மெல்லினம் எங்கே சார் பிறக்குது அப்படின்னா மூக்கு. மெல்லினம் எங்கே பிறக்குது? கஞ்சன நம்மன. கேரளாக்காரங்க பெரும்பாலும் மூக்கில் தான் பேசுவாங்க. ஹில்ஸ் ஏரியாவில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ மலைவாழ் பகுதியில் மூக்கொலி தான் வரும் பேசுகிற போது. அங்கே பயங்கர ஜெகஜாண்டிக்காக இருப்பாங்க ஆம்பளைங்க கேரளாவில். ஆனால் பேசுறது சாப்பிட்டா பேசுவான். ஏன் அப்படின்னா ஹில்ஸ் நேச்சுரலி அப்படி. ஹில்ஸ் ஏரியாவில் யாரெல்லாம் வசிக்கிறோமோ வாழ்கிறோமோ அவங்க எல்லாம் மென்மையான ஓசை தான் வரும். அங்கே தட்பவெட்பம் அப்படி, சூழல் அப்படி, பனி இருக்கிறதுனால. சரிங்களா? நாமெல்லாம் ஏன் இந்த ஜோட குரலில் பேசுகிறோம், கர்ஜித்து பேசுகிறோம் அப்படின்னா நம்ம வெப்ப பிரதேசத்தில் வாழ்கிறோம் இல்லையா? நார்மலாக பேசுவோம், சாப்பிட்டா பேசுவோம், மித வெப்பம் இல்லைங்களா? பாருங்க. இப்போ இது எங்கே பேசுகிறேன்? மூக்கில் தான் கஞ்சன நம்மன. அடுத்து என்னது? எல்லாம் ஞாபகம் வச்சுக்க. வல்லினம். வல்லினம் மெல்லினம். வல்லினத்துக்கு மெல்லினத்துக்கு இடையில இடையினம் எங்கே பிறகுது? கழுத்து. ஞாபகம் வச்சுக்க. எழுதுறீங்களா? ஓகே சரிங்களா? ஓகே எழுதுங்க தானப்பா இது. வல்லினம் மெல்லினம் இப்போ நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம்? எழுத்து இலக்கணத்தை பற்றி. ஏங்க தமிழில் 5 இலக்கணம் இருக்குது. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அதில் எழுத்து இலக்கணத்தை பற்றி நம்ம பார்த்துக்கிறோம். எழுத்துலையும் எதை பார்த்துட்டு இருக்கிறோம்னா முதல் எழுத்தை பற்றி. ஏங்க எழுத்து எத்தனை வகைப்படும்? 2. ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பு எழுத்து இல்லைங்களா? இப்போ முதல் எழுத்தை பற்றினா நம்ம சார்பு எழுத்துக்கு வரல. முதல் எழுத்தை பற்றி தான் பேசுகிறோம். முதல் எழுத்து எது எது? உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18. சரிங்களா? அதை பற்றி இப்போ நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்குறது இணை எழுத்து. என்ன எழுத்து? இணை எழுத்து.
சார் நம்ம இப்படி தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. நாமெல்லாம் படிக்கிற போது, இப்போ நீங்கள் படிக்கிற போது இல்லையா, நாங்களாம் படிக்கிற வாய்ப்பாடு, கண்ணன் என் சோடி வாய்ப்பாடு, ஒரு மஞ்சள் சிலேட்டு மஞ்சள் பேல், கம்பல்சரி வாய்ப்பாடு இருக்கும். வாய்ப்பாடுடைய சென்டர் பேஜ் நடுப்பக்கத்தில் தத்தோம்னா 247 எழுத்து அப்படி கொட்டி கிடக்கும். பார்த்துக்கிறீங்களா? மேலே ஆ ஆ, இந்த பக்கம் அக்கு இக்கு, இந்த பக்கம் காங்காச்சா, ஆமாம் தானே? இப்படி தான் சொல்லி கொடுத்துப்பாங்க. இதை காங்காச்சான்னு கூட எடுத்துக்கலாம், அல்லது இக்குங்கன்னு கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, ரெண்டும் ஒன்று தான். என்ன சார் நீங்கள் எத்தனை ஆண்டு கடந்தாலும் இப்படி தான் நம்ம சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டும் என்ன எழுத்துனா இணை எழுத்து, அல்லது இதுக்கு பேர் வந்து பார்த்தோன்னா நட்பெழுத்து, ஃப்ரெண்ட்ஷிப் லெட்டர். இதுக்கு பேர் என்ன பேருங்க? ஃப்ரெண்ட்ஷிப் லெட்டர். இப்போ நண்பர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? பக்கம் பக்கம் தான், ஃப்ரெண்டனா எப்போ ஒன்றா தான் இருப்பாங்க இல்லையா? இல்லை பிரிஞ்சு கிடப்பாங்களா? இல்லை, நண்பனா ஒன்றா தான் இருப்பாங்க. ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? எப்பயுமே நம்ம எப்படி தான் சொல்லி கொடுத்துக்கிறாங்க? கா கடுத்து என்ன எழுத்து தான் சொல்லி கொடுத்துக்கிறாங்க? கா ஙா சா ஞா, அப்படி தானே சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ஞாபகம் இருக்கா? இல்லை தேவையான போய் வாய்ப்பாடை பாருங்க. இல்லை போங்க சார், எத்தனை காலத்துக்கு இப்படி சொல்லி கா நா வா மா ரா இப்படி என்னைக்காவது சொல்லி கொடுத்துக்கிறாங்களா? ஏன் சும்மா காலம் தான் மாறிடுச்சு, சொல்லி கொடுக்கலாமே மாற்றி. காலம் எல்லாம் மாறிட்டே இருக்குது இல்லையா? மாற்றி சொல்லி கொடுக்கலாமே? மாற்றி சொல்லி கொடுக்க முடியாது. ஏன்னா தமிழனுடைய ஸ்ட்ரக்சர் அப்படி. இது ரெண்டும் ஃப்ரெண்டு என்ன எழுத்துன்னு சொல்லிக்கிறேன், ஃப்ரெண்ட் எழுத்து, நட்பு எழுத்து. அப்போ ரெண்டு பேர் நண்பர்கள் என்ன ஒன்றா தான். நீங்கள் பாருங்க, போ இங் கா இல் ரெண்டு எங்கே இருக்குது பாருங்க. பொங்கல் எங்கே இருக்குது? இங்கும் காவும் ஒன்றா தான் இருக்குதா? மா இஞ்சா இல் மஞ்சள், இஞ்சும் சாவும் என்ன இருக்குது? இங்கே பாருங்க, ரெண்டு எந்த இடத்துல இருக்குது? இருக்குதா? இங்கே பாருங்க, பா இஞ்சா இம் ரெண்டு பக்கம் தான். தமிழுடைய ஸ்ட்ரக்சரே அப்படிதான். அதனால தான் அது பேர் ஃப்ரெண்ட் லெட்டர். ஏன் இப்படி சொல்லி கொடுக்குறான்னா, இதுக்கு பேர் நட்பு எழுத்து, ரெண்டும் நெருங்கி தான் இருக்கும், பக்கமாக தான். அப்படி தான் தமிழில் எத்தனை 6 லட்சம் எழுத்து இருக்கிறதா சொல்கிறாங்க, 6 லட்சம் சொற்கள் எல்லாத்துலையும் அப்படி தான். இங்கே பாருங்க, பா இண்டா இம் ரெண்டு எங்கே இருக்குது? இன்னுட்டாவும். ஓகேவா? ஆமாம் தானே? பாருங்க, அடுத்து பாருங்க, இந்தும் தாவும் பாருங்க, சோ இந்தா இம் சொந்தம். ஆமாம் தானே? ரெண்டு பக்கம் தான் பாருங்க. ஆரம்பம் பாருங்க, இம்மும் பாவம் எங்க இருக்குது? பக்கமா இருக்கு பாருங்க. பாருங்க, வென்றான் வெற்றி பெற்றான், வே இன்றாயின் இன்னும் ராவம் எங்க தான் இருக்குது? பக்கம் தான். ஏங்க இதுல பிரிச்ச ராவை பிரிச்சா என்ன இருக்குது? எழுத்துருக்குதுன்னா இரு கூட்டல் அப்ப இன்னும் பக்கம் என்னதான் இருக்குது? இருதான் இருக்கு. ஆமா தானே சார்? இது எதுக்காக சொல்லி கொடுக்குறீங்க சார் அப்படின்னா, அப்படி நீ சப்போஸ் மாற்றி எழுதிட்டேன்னா அது தப்பாக எழுதிட்டேன்னு அர்த்தம். ஒரு உதாரணத்தை பாருங்க சார், இதெல்லாம் தான் பொடி வச்சிருக்கிறான். நான் எங்கள் ஊர் பையன் ஒருத்தன் எனக்கு வந்து லெட்டர் எழுதுற போது, நான் கல்லூரியில் படிக்கும்போது இப்படி போட்டான் கடைசியா. கரெக்டா? நான் இன்றி நன்றி நன்றி அண்ணானும் எனக்கு லெட்டர் எழுதலாம். சரியா தப்பா பார்த்து சொல்லுங்க. தெரியல சார், எங்களுக்கு சரியா தப்பான்னு எங்களுக்கு தெரியல. அடுத்து எழுத பாருங்கன்னா இன்றி, இது சரியா தப்பான்னு தெரியல இல்லையா? ரைட். ஏன் இது சரின்னா எங்க தான் வரணும்? இது ரெண்டும் தான் பக்கம் வரணும். இது வரலாமா? இந்த ரா வந்துச்சுன்னா அது பக்கம் எந்த இன்னு தான் இருக்கணும். சூப்பர், ரெண்டு சொல்லி பார்த்தில. இப்போ இனிமேல் நம்ம தப்பு இல்லாமல் எழுதலாம். ஆமாம் தானே? ஃப்ரெண்ட்ஷிப் லெட்டர். அப்போ நீ மாற்றி இந்த இன்னு பக்கம் வேற எழுதணும்னா நீ தப்பாக எழுதிக்கிறன்னு அர்த்தம். இது கரெக்டாக பார்த்து சொல்லுங்க. பா பா இன்டா இம் பண்டம். கரெக்டா? நீங்க ப்ரோ நீங்க சொல்லுங்க. சோப் செட். இது கரெக்டா தப்பா பார்த்து சொல்லுங்க. அவ்வளோதான். ஏன் சார் 3 சொல்லி வரும் அப்படின்னா, இங்க டா வந்துக்கிறதுனால இங்க என்ன தான் வரணும்?
டாவோட ஃப்ரெண்ட் என்னது? 3 சொல்லினா தான் இல்லையா? கண்டுபிடிச்சிட்டு தானே? புரியுதப்ப? இணை எழுத்து நான் ரைட். அப்போ இது எழுதிட்டீங்களா? இணை எழுத்த இணை எழுத்து கா ஙா சா அது எழுதிட்டீங்களா? ஓகே, கண்டுபிடிச்சிங்களா? ஆனால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுக்கணும். புள்ளி வச்சு எழுத்தை பற்றி தான் நான் சொல்லியிருக்கிறேன். புள்ளி வச்சு எழுத்து எத்தனை எழுதி போட்டிருக்கிறேன்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 தான் எழுதி போட்டுக்கிறேன். கேட்கணுமா இல்லையா? யாரும் கேட்கவே இல்லையே. பரவாயில்ல, ஒன்றும் தப்பில்லை, கேட்கறது ஒன்றும் தப்பில்லை இல்லையா? சொல்லுங்க சார். இல்லை சார், நட்பு எழுத்து நான் சொன்னேன், ஃப்ரெண்ட் எழுத்து. இதில் மெய் எழுத்துல இன்னும் வந்து ஒரு எழுத்து 18 எத்தனை தாங்க இது? எத்தனை எழுத்து இல்லை? 6 எழுத்து இல்லை சார். அது எதுனா வரல. இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, இணை எழுத்து அல்லாததை இனம் காண்க. கேள்வி என்னது? இணை எழுத்து அல்லாததை. எதுக்கு ஃப்ரெண்ட் இல்லை? யாருக்கு ஃப்ரெண்ட் இல்லை? நடுவு இடையில் நின்றா ஃப்ரெண்ட் இருக்காது. ஒரு நல்ல ஒரிஜினலாக இருந்தால் தான் ஃப்ரெண்ட் இருக்கும். இது பேர் இடையணும். நீ வந்து இடைத்தர வேலை பார்த்தா ஃப்ரெண்டு கிடைப்பானா? அங்கே சொல்லு இங்கே சொல்லுன்னு. அப்போ இடையினத்துக்கு ஃப்ரெண்டு இல்லை. அப்போ கேள்வி என்ன கேட்பாங்க? நட்பெழுத்து அல்லாதது. நட்பெழுத்து அல்லாதது, நட்பெழுத்து இல்லாதது. ஓகேங்களா? இது வினாவாக வரும், கொஸ்டினாக வரும். காக்குங்க இன்னும் சொல்லணும்னா வல்லினத்துக்கு மெல்லினம். வல்லினத்துக்கு மெல்லின ஃப்ரெண்டு கா ஙா. சா வல் சா என்னது? வல்லினம். ஞா மெல்லினம். ஆமாம் தானே? டா வல்லினம், நா மெல்லினம். தா வல்லினம், நா மெல்லினம். வல்லினத்துக்கு மெல்லின ஃப்ரெண்டு. அப்போ இடையினத்துக்கு தான் ஃப்ரெண்டு இல்லை. சரிங்களா? ஓகே, இதான் இணை எழுத்து அல்லாது. சரிங்களா? ரைட். இந்த மெய்யெழுத்து இருக்கு இல்லைங்களா? இந்த மெய்யெழுத்துக்கு 4 விதமான கொஸ்டின் பேப்பரில் 4 விதமான பேர் வரும். ஒன்று மெய், இன்னொன்று உடல், இன்னொன்று ஒற்று, இன்னொன்று புள்ளி. சரிங்களா? கொஸ்டின் பேப்பரில் எங்கேயாவது உடல்னு வந்தால் எந்த வார்த்தை சொல்லுதுன்னு அர்த்தம்? மெய்யெழுத்த. ஒற்றுன்னு வந்தால் என்ன விஷயத்த சொல்லுதுன்னு அர்த்தம்? மெய்யெழுத்து. புள்ளின்னு வந்தால் என்ன எடுத்து சொல்லுது? மெய்யெழுத்து. பாட்டி பேர் கிளவி எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? உடல், ஒற்று, புள்ளி, மெய் எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சுட்டெழுத்து. நாம எழுத்திலக்கணத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம், மறந்துடாதீங்க. நம்ம பார்த்துக்கிறது சுட்டெழுத்து. ஆ இ உ. இது 3 தான் என்ன எழுத்து? சுட்டெழுத்து. ஆ இ உ. அப்படின்னு என்ன சார்? எனக்கு ஒன்றும் புரியலையே இல்லையா? இது என்ன விரல்? ஆளை காட்டி கொடுக்கறதான் இருப்பீங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் சொன்னதான் கரெக்ட். இது என்னது? சுட்டி காட்டக்கூடிய விரல். அது எல்லாம் வந்து ஸ்டாச்சுலையும் சிலையிலையும் இப்படி தான் இருக்கும் இல்லையா? அப்போ அங்கே வந்து வழிகாட்டுறது, சுட்டி காட்டுறது. எங்கே இருக்கு? எங்க கோச்சிங் சென்டர் வழி எது? அது சுட்டி காட்டு, வழிகாட்டு. அதான் அதனால தான் இது வந்து என்னது? சுட்டி காட்டுறது இல்லையா? ரைட். இது சுட்டு விரல். ஒன்றை அது இது என்று சுட்டி காட்டக்கூடிய விரல் சுட்டு விரல். இது சுண்டு விரல். இது சுண்டிருச்சு ரொம்ப. இது பெருசாக, இது சின்னதா சுண்டி போச்சு. இது பேர் சுண்டு விரல். ரைட் சார். சுட்டி காட்டுறது கூட எழுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்களா? ஆமாம். இப்போ ஒருத்தங்க கோச்சிங் சென்டர் எங்கேப்பா வழி எங்கே இருக்கு? அங்கே. அதோ இல்லையா? இதான் அங்கிட்டு. இப்போ என்ன சொல்கிறது? அங்கிட்டு, இந்த இங்கிட்டு, இந்த எங்கன, இவ்வளோ சொல்கிறேன் இல்லைங்களா? இதுதான். இப்போ மொழி வளர்ச்சி அடையாத காலகட்டத்தில் எப்படி தான் பேசுனாங்கன்னா, வீட்டுக்கு எது வழி? அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு அவங்க லென்த்தாக பேச தெரியும். உண்மைதானே? இந்த சுட்டு எழுத்தை பார்த்து தான், இந்த ஓர் எழுத்து ஒரு மொழியை பார்த்து தான் தமிழில் ஒரு எழுத்து மீனிங் தரது உண்டு. உலகத்தில் எந்த மொழியிலும் அப்படி இல்லை.
பாருங்க தை ஒரே எழுத்து மீனிங் தருதா? பூ மீனிங் தருதா? வா, போ, கை, வை, பை. எப்படி? இதை பார்த்து வெளிநாட்டுக்காரங்களும் ஒரே ஆச்சரியம். அங்கிருந்து இங்கே வந்தாங்க இல்லையா, கிறித்துவ மதத்தை பரப்ப, இயேசு கிறிஸ்துவரை பற்றி இங்கே சொல்வதற்கு, அவருடைய தியாகத்தை பற்றி சொல்வதற்கு இங்கே வந்து வராங்க. ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு இங்கே வந்த கால்டுவெல், சேகன் பால்கேயர், எல்லிஸ் துரை, இவங்கெல்லாம் ஜி போப் கேள்விப்பட்டிருப்பீங்களே, வீரமா முனிவர் கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி. இது ஒரு கேள்வியை கேட்டாங்க, வீரமா முனிவருக்கு என்ன பேர் அவங்க ஊரில்? கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி. தமிழில் அதுக்கு பேர் கான்ஸ்டன்ட்னா வீரம், வீரமா முனிவர், ஜோசப் பெஸ்கி அப்படின்னா வீரமா முனிவர். அப்போ இவங்கெல்லாம் இங்கே வந்து தமிழை படித்த உடனே பயங்கரமான ஆச்சரியம். இங்கே வந்து இயேசுநாதரை பற்றி சொல்லணும் நம்ம ஜனங்களுக்கு. அப்போ முதல்ல தமிழ் தெரிஞ்சால் தான் தமிழை சொல்ல முடியும். அப்போ முதல்ல அவங்க தமிழ் கற்றுக்குறாங்க. தமிழை படிக்க பயங்கர சுவாரஸ்யமாக இருக்குது. இங்கேயே தங்கிட்டாங்க. 30 வருஷம் 25 வருஷம் இங்கேயே தங்கி, மலைப்பிரதேசங்களை, குறிப்பாக மலைப்பிரதேசங்களை போய் தங்கி, ஏலகிரி, ஏற்காடு, ஊட்டி, கொடைக்கானல் தங்கி, அங்கே சர்ச்சுங்களை கட்டி அங்கேயே தங்கி இருந்து, ஏன்னா அவங்க அந்த மாதிரி சூழலில் வாழணும். இங்கே வெப்ப பிரதேசம் அவங்களால தாங்க முடியல. அதனால் எல்லா ஹில்ஸ் ஏரியாலும் கிறிஸ்துவ ஆலயங்கள், சர்ச் இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா படித்த உடனே அரண்டுட்டாங்க. அப்போ உலகத்திலே முதல் மொழி இதுவாக தான் இருக்கும், தமிழ் தான் இருக்கும். ஏன்னா இதுக்கெல்லாம் பயங்கர நம்ம பெருமையாக சொல்லிட்டு இருக்கல தமிழ்ன்றதுக்காக. ஆராய்ச்சியாளர், மொழியியல் லிங்குஸ்டிக்ஸ், மொழியியல் அறிஞர்கள்லாம், மேக்ஸ் முல்லர், எஸ்பர்சன், இவங்கெல்லாம் மொழியியல் அறிஞர், இவங்கெல்லாம் வெளிநாட்டுக்காரங்க. இவங்க ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்கிறாங்க, உலகத்திலே மூத்த மொழி, முதல் மொழி தமிழாக தான் இருக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே தான் ஒரே எழுத்து 42 ஓர் எழுத்து ஒரு மொழிக்குது. எத்தனை இருக்குதுங்க? ஒரே. இங்கே பாருங்க, ஆனா என்ன அர்த்தம்? பசு மீனிங் இருக்குது. ஆனா ஆவின் பால், பசுவின் பால். ஆனா என்ன அர்த்தம்? பசு இல்லையா? ஐனா என்ன அர்த்தம்? தலைவன் இல்லையா? இப்போ கானா என்ன அர்த்தம்? காவல். சோனா என்ன அர்த்தம்? சோலை. இப்படி ஒரு மீனிங்கே தமிழில் மீனிங் இருக்குது. இப்போ இந்த சுட்டெழுத்து இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல மனிதர்கள் எப்படி பேசியிருப்பாங்கன்னா, சின்ன சின்ன எழுத்தாக தான் பேசியிருப்பாங்க. உண்மைதானே? அதுக்கு நம்ம மனித இனம் தோன்றி வந்து ஏதோ 6 கோடி ஆண்டு ஆகுதுன்றாங்க. அங்கெல்லாம் நம்ம வந்து பிளாஸ்பேக் போக தேவை, சங்கர் படத்தில் ஏட்டோம். சாதாரண சிசு நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பார்த்தாவே, குழந்தை பிறந்த உடனே பேசுதா? அது எதையுமே 18 மணி நேரம் தூங்கும். அவ்வளோ. முதல் உணர்வு தொடு உணர்வு, சுவை உணர்வு. அதை கூட நம்மளால தான் சொல்லிக்கிறோம். 6 அறிவு, ஒரு உயிரினத்துக்கு எத்தனை அறிவு இருக்குதுன்றத. தாவரம், மரத்துக்கு ஒரு அறிவு, டச் பண்ணுறது இல்லையா? அடுத்து பார்க்கறது 2வது அறிவு, கேட்கறது 3வது அறிவு. எப்படி பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. 6 அறிவு எதுக்குன்னு நாம மட்டும்தான் இது எல்லாமே. பார்க்கறது, கேட்கறது, தொடு உணர்வு, சுவைக்கிறது இல்லையா? 6வதாக சிந்திக்கிறது, இது எல்லாமே. அப்போ நண்டுக்கு நத்திக்கலாம் எத்தனை அறிவு அப்படின்னா அதுக்கு வந்து 3 அறிவு. இப்போ பறவைக்கெல்லாம் எத்தனை அறிவுனா அதுக்கு அது 5 அறிவு. ஒவ்வொன்றுக்கும் கணிக்கிறாங்க. ரைட். இப்படி இந்த மனித இனம் தோன்ற போது என்ன பண்ணி குழந்தைய, ஏய் யார் ஒன்று அடிச்சுது? பார்த்தீங்களா குழந்தை? அங்கே என்ன பாம்பு எங்கே ஊர்ந்து போச்சு, ஈ ஈ அப்படின்னு பார்த்தீங்களா, சுட்டி காட்டு. எங்கே போச்சு பாம்பு? ஏன்னா அதுக்கு மேற்கொண்டு பேச தெரியாது. அப்போ மொழி வளர்ச்சி அடையாத போது, நாகரிகம் அடையாத போது இல்லையா, ஒரு 3000-4000 வருஷம் முன்னாடி இப்படி தான் இருந்திருக்குது. இப்போ இது என்னவா மாறிடுச்சுன்னா அது இது அப்படின்னு மாறி. ஆமாம் தானே? இன்னும் இப்போ என்னன்னா இப்போ 3 எழுத்தா மாறிடுச்சு. அடுத்து பாருங்க, அங்க, அங்கே, இங்கே. எப்படி? இப்படி தாங்க வளர்ச்சி அடைஞ்சு வருது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா மொழி. ஃபஸ்ட்டு சின்ன எழுத்தா சொன்னோம், அடுத்து அந்த அதுன்னா அதான் அங்கங்கிறோம் இல்லையா? இதுக்கு பேர் தான், இது பேர் என்னது? சுட்டெழுத்து. சரிங்களா? எழுதிட்டீங்களா? ரைட். இது சுட்டுச்சொல். அந்த, இந்த, இது சுட்டுத்திரிபு. இப்போ எந்த எழுத்தை யூஸ் பண்றதே இல்லை நாம, இந்த எழுத்தை யூஸ் பண்ண. இதுவே கேள்வி கேட்பாங்க. தற்போது புழக்கத்தில் வழக்கத்தில் இல்லாத சுட்டெழுத்து எதுன்னு கேட்பாங்க. சரிங்களா? ரொம்ப எளிமையான கேள்வி தான், மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ எந்த எழுத்தை யூஸ் பண்றதில்ல? ஊன்ற எழுத்தை யூஸ் பண்றது.
டெட்டில் ஒரு முறை கேட்டாங்க. உப்பக்கம். உப்பக்கம்னா முதுகு பக்கம். உப்பக்கம் என்னது? அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம். உப்பக்கம்னா பின்னாடி பக்கம். டெட்டில் கேட்டாங்க. இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, அதனால அது உங்களுக்கு நான் சொன்னேன். இல்லைன்ற ஒரு காலத்தில் அது இது உதுன்னு சொல்லிக்கிறாங்கப்பா. அது இது அதுக்கும் இதுக்கும் நடுவு உது அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பயன்படுத்தலை. இப்போ தான் அங்கே தான் இங்கே தான் சென்டரில் நடுவில் அப்படின்றோம். அந்த காலத்தில் என்னென்னு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பாட்டம் போட்ட முப்பாட்டலாம் உது அது இது உது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு அது நடைமுறையில் இல்லை, புழக்கத்தில் இல்லை. சரிங்களா? சரி, எழுதிங்களா? இது என்னது? சுட்டெழுத்து. இது வந்து சுட்டு சொல், இது சுட்டு திரிபு. அதாவது இப்படி திரிபினா மாற்றம், இப்படி சேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே இல்லைப்பா, ஈஸியாக தானப்பா இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து அகச்சுட்டு புறச்சுட்டு. பாருப்பா, இது என்னது? அகச்சுட்டு. அது என்ன சார் அகம்னா என்னது? சூப்பர் இல்லையா? அகம்னா உள்ள, புறம்னா என்னது? வெளியே. கரம் சிரம் புறம் பஸ் எழுதிக்கிறேன்னா அப்போ புறம்னா வெளியே. ரைட், சூப்பர், உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ இது வந்து அகத்தே நின்று பொருள் தருவது. இது எடுத்துட்டா மீனிங் தராது. பாருங்க, இது எடுத்துருங்க, மீனிங் தருதா? இது அர்த்தமாக பாருங்க, எடுத்துருங்க. இந்த சுற்றெழுத்தை மட்டும் எடுத்துருங்க, மீனிங் தருதா பாருங்க. இது அகத்தே, அதான் உள்ள இருந்தா தான் பொருள். அதான் அகச்சுட்டு. அகத்தே நின்று பொருள் உணர்த்தினால் அது அகச்சுட்டு. புரியுதுங்களா என்னன்னு சொல்றேன்னு? ஈஸியா அது உள்ள இருந்தா தான் மீனிங், வெளியே வந்துச்சுன்னா மீனிங் இல்லை. அகத்தே நின்று பொருள் சுட்டெழுத்து அகத்தே நின்று உள்ளே நின்று பொருள் உணர்த்தினால் அது பேர் அகச்சுட்டு. அகச்சு இங்க பாருங்க, சுட்டெழுத்து நீக்கிவிட்டால் பொருள் தராது. அடுத்து என்ன எழுதுறீங்க? ஸ்டார் போட்டு சுட்டெழுத்து நீக்கிவிட்டால் பொருள் தராது. அதுதான் முக்கியம். இங்க பாருங்க சார், சுட்டெழுத்து நீக்கிட்டேன்னா மீனிங் தருதா? து அந்த இந்த தாங்க இது இல்லையா? அப்ப சுட்டெழுத்து நீக்கிட்டே என்ன ஆகுது? பொருள் தராது. புறச்சுட்டு. புறச்சுட்டுனா பாருங்க, பாருங்க அப்பையன். இப்ப சுட்டெழுத்து நீக்கிட்டு பாருங்க, பொருள் தரும். நடுவார்த்தை ஒற்றை எழுத்து விடுங்க, அதை ஏன் வந்துச்சுன்னு அப்புறம் சொல்றோம். இப்ப பாருங்க, அப்பையன் இல்லையா? இப்பெண். சுட்டெழுத்து நீங்க மீனிங் தருதா இல்லையா? பாருங்க, ஆமா தானே? அவ் வீடு. சுட்டெழுத்து நீக்கிட்ட பொருள் தரும். ஓகேங்களா? அப்ப இது என்ன அர்த்தம்னா, சுட்டெழுத்து புறத்தே நின்றாலும் பொருள் தந்தால் புறச்சுட்டு. சுற்றெழுத்து புறம் போயிடுச்சுனாலும் வெளியே போயிடுச்சுனாலும் என்ன மீனிங்க தரும்? புறச்சுட்டு. இது புரியுதா இல்லையா? ரொம்ப ஈஸியாக சொல்லுங்கிறேன். இதை எடுத்துட்டு பாருங்க, மீனிங் தருது பாருங்க. அகம்னா உள்ளந்தான் மீனிங் தரும், புறம்னா வெளியே போனாலும் மீனிங் தரும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான். சரிங்க, பாருங்க சார், புறச்சுட்டு. புறம்னா என்னது? வெளியே. இப்போ இது வெளியே போயிடுச்சுன்னு வச்சுக்க, மீனிங் தருதா? அதான். பரீட்சையில் அதுக்காக இப்படி தரமாட்டாங்க. பரீட்சையில் இது பையன் அப்படி மட்டும் தரமாட்டாங்க, வீடு அப்படி மட்டும் தர. பரீட்சையில் இது முழுசும் சேர்ந்து தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு விளக்கத்துக்காக இதை நான் அடிச்சு காட்டுறேன். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கறது வினா எழுத்து. வினா என்னது உங்களுக்கு தெரியும்? கேள்வி. வினா என்னது? கேள்வி கேட்கறது எந்தெந்த எழுத்து யூஸ் பண்ண? தமிழ்ல 247 எழுத்துக்கு. மொத்தம் எத்தனை எழுத்துக்கு தமிழ்ல? 247 எழுத்து. இதுல கேள்வி கேட்கறது எந்தெந்த எழுத்து யூஸ் பண்றேன்னா, எத்தனை இருக்குது? வினா எழுத்து எத்தனை இருக்குது? 5. வினா எழுத்து எத்தனை இருக்குதுங்க? 5. அப்படின்னு இது என்னன்னு புரியுதா? நீங்க சன் டிவியில் நியூஸ் போயிட்டு இருக்கும், நியூஸுக்கு மத்தியில் ஏன், எதற்கு, எப்படி, இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம் வரும். பார்த்துருக்கீங்களா? ரைட். அப்போ கேள்வி கேட்கறது எந்தெந்த எழுத்து யூஸ் பண்ணுறாங்கன்னா,
என்ன. எந்த எழுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க? ஏ. ஏன். சூப்பர். யார், யாது, யாவை இல்லையா யூஸ் பண்ணுறோமா? இது நமக்கு தெரியும். எப்படி இல்லையா? ஆமாம் தானப்பா? ரைட். இப்போ எது கேள்வி கேட்க இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான். இதை யூஸ் பண்ணுறோமா? கேள்வி கேட்க பாருங்க. இல்லை நான் என்ன கொடுத்துருக்கேன்? 5 கொடுத்துருக்கேன். இதை நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுறதுனால அது தெரியல. இப்போ வடிவேலு சொல்ல நகைச்சுவையில் குறுகுறுன்னு பார்த்து நிற்கிறான், அடிச்சிருவானோ. என்ன கேள்வி? ஓ, அடிச்சிருவானோ. பாருங்க பாருங்க. வருவானா. இன்னும் கூட்டல என்ன இருக்குது கடைசியா? இது என்ன? இங்க பாருங்க, இது 3 ஸ்ட்ரெயிட்டா தெரியுது. அது பிரிச்சு பார்க்குற போது தான் தெரியுது இல்லையா? மறைமுக. சூப்பர். நிகழ்ச்சிக்கு வருவானா? வருவான் வருவான். பதில் என்ன சொல்லலாம்? வருவான் அல்லது வரமாட்டான்னு கூட சொல்லலாம். நிகழ்ச்சி வருவானா? பள்ளிக்கு வரது வருவானா? வீட்டுக்கு வருவானா? வருவான் இன்னும் பதில் சொல்லலாம். வரமாட்டான் இன்னும் பதில் சொல்லலாம். வருவானா. பாருங்க பாருங்க. வந்தானோ என்ன கேட்குறான்? இன்னும் கூட்டல் வந்தானோ. வந்தானோ இல்லை, அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதான் இப்போ நான் சொன்னேன் வடிவேலு அடிச்சிருவானோ. இல்லை இல்லை, அடிக்க மாட்டான். அதுக்கு பதில் இல்லையா? அப்போ எத்தனை எழுத்து யூஸ் பண்ணுறோம்? இது கேட்குறேன்லப்பா, உன்னை பார்த்தானோ இல்லையா? ஆமாம், உன்னை பார்த்தானோ கேட்குறமா? இல்லை இல்லை, பார்க்கல. பதில் சொல்லலாம். அவன் தானே பார்த்தானோ. ஏன் புரியுதா இல்லையாங்க? பார்த்தானோ. இன்னும் கூட்டல் ஓ, கடைசியில் ஓ இருக்கா? ரைட். அப்போ கேள்வி கேட்குறது இந்த எழுத்தெல்லாம் யூஸ் பண்ணுறோம். எதை எதை முதல்ல யூஸ் பண்ணுறோம், எதை கடைசி யூஸ் பண்ணுறோம்? சூப்பர். பரீட்சையில் எப்படி கேட்பானா, மொழி முதல் வினா எழுத்து எது எது? ஏ யா. மொழி ஈற்று. ஈற்று என்னது? கடைசி. மொழி ஈற்று வினா எழுத்து ஆவும். சூப்பர், நீங்களே சொல்றீங்க. அப்ப இந்த கேள்வி தான் அடிக்கடி கேட்குறாங்க. மொழி முதலிலும் மொழி ஈற்றிலும் ஒரு வினா எழுத்து ஏ. மொழி முதலிலும் மொழி முதலிலும் மொழி ஈற்றிலும் ஒரு வினா எழுத்து. எப்படி சார் அப்படின்னா பாருங்க, முதல்ல வருது ஏன்னு. எந்த இடத்துல இருக்குது? முதல்ல. அடுத்து பாருங்க, எங்கே என்பதில் இக்கு கூட்டல் ஏ இருக்குதா? நீங்க இதுல ஏன்னு நினைச்சக்கூடாது. இந்த ஏவை எடுத்துட்டா மீனிங் தராது. ஏங்க இந்த எங்கேன்றதுல இந்த ஏவை எடுத்துட்டு படிங்க, எங்குன்னு வரும். கேள்வியே எப்பதான் கேள்வியா மாறுது? ஏங்க இது என்ன சொல்றேன்னு புரியுதா? ஏ இங் கே. இதுல என்ன இருக்குது? இக்கு கூட்டல் ஏ அதானே. இதுல இக்கு மட்டும் விட்டு இந்த ஏவை எடுத்துட்டு பாருங்க, என்னன்னு மீனிங் தருது? எங்க். எங்கா? அப்ப எப்ப கேள்வியா மாறுதுன்னா ஏ போடுற போது தான். எங்கே. சரிங்களா? ரைட். அப்ப ஏ முதல்ல வருது, கடைசிலையும் வருது.
இது என்னது? வினா எழுத்து. சரிங்களா? ஓகே, மீண்டும் இதை ரீகால் பண்ணி பாருங்க. ரைட், பாருங்க. தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். எடுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. எழுத்து இலக்கணம் பார்த்து, எழுத்து வந்து முதல் எழுத்து சார்பு எழுத்துன்னு பார்த்துருக்குறோம் இல்லையா? முதல் எழுத்து வந்து உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18. உயிரெழுத்து 2 விதமாக பிரிக்கிறோம், குறில், நெடில் அப்படின்னு பிரிக்கிறோம். ஆமாம் தானே? அடுத்து மெய் எழுத்து. மெய் எழுத்து 3ஆக பிரிக்கிறோம், வல்லினம், மெல்லினம், இடையினம் இல்லையா? அது எங்கே பிறக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? மார்பு, மூக்கு, கழுத்து. இதுக்கு மாத்திரை அளவு. மெய் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. மாத்திரை அளவில் ஒரு இடத்துல எழுதி வச்சிங்களா? மெய் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை? குறிலுக்கு எத்தனை மாத்திரை? 1. நெடிலுக்கு 2, மெய்க்கு அரை. சரிங்களா? ரைட். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கமும் ஒரு மாத்திரை அளவுலாம் ஒரு பக்கம் எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து மெய் எழுத்துக்கு பேர் சொன்னோம். உடல், மெய், ஒற்று, புள்ளி. இப்படிலாம் கூட மெய் எழுத்தை சொல்லலாம்னு சொன்னோம். ஞாபகம் இருக்குங்களா? ரைட். அடுத்து இணை எழுத்து பார்த்தோம். நட்பெழுத்து. நட்பெழுத்து அல்லாதது வல்லினத்துக்கு மெல்லினம் நட்பெழுத்து. நட்பெழுத்து அல்லாதது பார்த்துருக்குறோம். ஆமாம் தானே? எரலை வரலை, இது பார்த்தாச்சு. அடுத்து இதுலேயே நம்ம இன்னொன்று சொல்ல விட்டாங்க. நீங்கள் இந்த ஐ அவுக்கு ஜோடி இல்லைன்னு சொல்லணும் இல்லையா? இதுக்கு பேர் வந்து சந்தியகரம். அந்த இடத்துல எழுதிக்கிங்க. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எழுதுனீங்களே ஐக்கு அவுக்கு பேர் என்னது? சந்தியகரம். தமிழில் கேட்டிருக்கிறாங்க. சந்தியகர எழுத்துக்கள் எதுன்னு கேட்பாங்க. 2 எழுத்துக்கள் சந்திக்கிறது. ஆ, இ, ஐ 2 எழுத்து சந்திக்கிற எழுத்து. எங்க நீங்க முதல்ல ஐ அவு எழுதிருப்பீங்களே. கரெக்ட் கரெக்ட். அதுக்கு 2க்கும் பேர் என்ன பேரு? சந்தியகர. தமிழ்ல கேட்பாங்க சந்தியகர எழுத்துக்கள் யாவைன்னு கேட்டா ஐயும் அவ்வும். எத்தனைன்னு கேட்டா 2. ஏங்க ஏன் இதை சந்தியகரன்னு சொன்ன தெரியுமா? 2 எழுத்து சந்திக்குதுங்க. ஆ, இ, ஐ. ஆ, உ, அவ். இது 2க்கு பேர் என்ன பேரு? நீங்க அந்த ஃபர்ஸ்ட் எழுதுறீங்களா அந்த இடத்துல எழுதிங்க. சந்தியகர எழுத்து. 2 எழுத்துக்களும் சந்திக்கிற அகரம் சந்தியகரம். சரிங்களா? இதை பத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆமா தானே? ரைட். அடுத்து இது சொல்லிக்கிறோம், சுட்டெழுத்து. அடுத்து வினா எழுத்து. சரிங்களா? ரைட். உங்களுக்கு அவ்வளோ எழுத்து இலக்கணம் தான் ரொம்ப குறைவாக தான் கொடுத்துருக்குறேன். சொல் இலக்கணம் தான் முழுசு இருக்குது. சரிங்களா? ரைட். இதோட இதை முடிஞ்சது. நானும் வந்து வெளியில் பயணப்படுறதுனால இதோட வகுப்பை நிறைவு செஞ்சுக்கலாம். சரிங்களா? ரைட். மீண்டும் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி.